Hello my dear people, thank you for watching. Hi bro, this is Nanmol. So இன்னைக்கு நாம வந்து PYQs எதுக்கு பார்க்க போறோம்? Parajumble வந்து CGL முக்கியமா 8 மார்க் கேட்பாங்க. இந்த 8 மார்க் கன்ஃபார்மா இந்த வீடியோ வந்து till the end பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கும். ஓகேவா? I assure you that நான் நிறைய ஷார்ட்கட்ஸ் அண்ட் நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து படிச்சு தான் இந்த வீடியோ போட போறேன். இது வந்து எந்த புக்ல இருந்து ரெஃபர் பண்ணேன்னா ஆஸ்வால் புக்ஸ்ல இருந்து ரெஃபர் பண்ணேன். ஓகேவா? கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ இப்போ அந்த வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து ஆஸ்வால் புக்ஸை பற்றி சொல்கிறேன். ஓகேவா? ரீசனிங்கு, இங்கிலீஷு, ஆப்டிக்கு, அப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸு 4 சப்ஜெக்ட்டுக்குமே இதில் இருக்குது. இந்த இதில் எனக்கோட பர்சனல் ஃபேவரட் இங்கிலீஷும் ஜிஎஸும் தான். இங்கிலீஷில் பாருங்களேன், இங்கிலீஷில் வந்து நான் PYQs இதுலேருந்து எடுத்திருந்தேன். ஒரு டாப்பிக்கும் வந்துட்டு டீட்டெயில்டாக டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஒரு டாபிக் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டாபிக் வந்து எவ்வளோ கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த டாபிக் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பாட் த எரர் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன எரரில் SSCயில் அதிகமாக கேட்பாங்களோ அந்த எரர் வந்து கவர் பண்ணியிருந்தாங்க 4 பக்கத்தில். லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி PYQs நம்ம சால்வ் பண்ணிவிட்டு பின்னாடி ஆன்சர் கீ செக் பண்ணிக்கலாம். ஆன்சர் கீ செக் பண்ணதுக்கப்புறமா நமக்கு டீட்டெயில்டு சொல்யூஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? உங்களுக்கு எந்த டவுட்டுமே வராது. ஜிஎஸ்க்கும் அதே மாதிரி தான். ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி, மெடிவல் ஹிஸ்ட்ரிலாம் நம்ம 10 நாளைக்கு முன்னாடி ரிவிஷன் பண்ணும்போது பதட்டமாக இருக்கும்ல, ஆனால் இங்கே 4 பக்கத்தில் நம்ம ரிவிஷன் பண்ணி முடிச்சிடலாம். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா சங்கம் ஏஜ் வரையுமே வந்துட்டு 4 பக்கத்தில் வந்து முடிச்சிருக்காங்க. டக்கு நம்ம ஹைலைட் பண்ணிட்டு படிச்சுட்டு போயிடலாம். PYQஸும் சால்வ் பண்ணிடலாம். அதே மாதிரி ரொம்ப புக்கு வந்துட்டு 400 பக்கம் கூட இல்லை கைஸ், ரொம்ப கம்மியான பக்கம் தான். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு. அதே மாதிரி உங்களுக்கும் கூப்பன் கோடு இருக்குது, நான் வந்து எண்ட் ஆஃப் த வீடியோவில் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஆப்டிக்கும் அதே தான். நம்பர் சிஸ்டம், LCM, HCF எல்லாத்துக்குமே வந்து ரிப்பீட்டட் கொஷின்ஸ். SSCயில் ரிப்பீட்டடான கொஷின்ஸ் இருக்குல்ல, அப்டேட்டட் பேட்டர்ன் SSCயில் வந்துட்டு என்னென்ன ட்ரிக்ஸு இல்லை என்னென்ன கொஷின்ஸு, அப்புறம் சில ஃபார்முலாஸ் இருக்குல்ல, அதெல்லாம் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஜாமெண்ட்ரியில் பாருங்களேன், லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ்க்கான தியரம், அந்த தியரம்லாம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்துட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த தியரம்ஸ்லாம் படித்து முடிச்சதுக்கப்புறமா நம்ம PYQஸும் சால்வ் பண்ணிடலாம். ஒரு 100 கொஷின்ஸை அதை சால்வ் பண்ணாலே மோஸ்ட்லி நமக்கு வந்து புரிஞ்சிடும். அதே மாதிரி தான் ரீசனிங்க்கும் சீரீஸ் கம்ப்ளீஷன், அனாலிசிஸ் வந்து SSCயில் ரிப்பீட்டட் பேட்டர்ன்ஸ் தான் அதிகமாக ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த ரிப்பீட்டட் பேட்டர்ன்ஸை இவங்க 10 பக்கத்தில் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் சீரீஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா சீரீஸ் கம்ப்ளீஷனில் அனாலஜிஸ் பாருங்களேன். அனாலஜிஸில் உங்களுக்கு 6 பக்கம் தான். அதில் வந்து ஃபுல்லாக நம்ம அந்த பேட்டர்னை பார்த்துட்டோம்னா நம்மளால் டக்குன்னு சால்வ் பண்ணி போயிட முடியும். அதே மாதிரி தான் சீரீஸ் கம்ப்ளீஷனுக்கும் 2 பக்கத்தில் வந்துட்டு எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இந்த புக்கை வந்து நீங்கள் 4 புக்கையும் ஒன்றாவும் பர்ச்சேஸ் பண்ணலாம், தனித்தனியாகவும் பர்ச்சேஸ் பண்ணலாம். அமேசானில் நீங்கள் போனீங்க அப்படின்னா 35% டிஸ்கவுண்ட். ஆனால் இவங்களோட ஆன்லைன் வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா 40% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். கூப்பன் கோடு என்னன்னா, நம்மளோட கூப்பன் கோடு ஹைப்ரோ 10ன்னு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கூப்பன் கோடு கிடைக்கும். ஒரு புக்காவும் நீங்கள் வந்துட்டு ஹைப்ரோ 10 கொடுத்து வாங்கிக்கலாம், இல்லாட்டி தனித்தனி புக்கை வாங்குறதுனால வாங்கிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கடைசி 15 நாளாக ஐ எம் ஹேவிங் அ குட் மார்க்ஸ். ஓகேவா? ஸோ அதனால தான் சொல்கிறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? நம்ம இன்னைக்கு வந்துட்டு SSC CGL 2026ல் PYQs எப்படி அட்டன் பண்ணலான்னு ப்ராக்டிஸ் செஷன் தான் பார்க்க போகிறோம். நான் எடுத்திருக்கிறது வந்து 2025ல் வந்து கேட்ட கொஷின்ஸ். ஓகேவா? 20 கொஷின்ஸுமே வந்து 2025 CGLல கேட்ட கொஷின்ஸு. இது அப்கமிங் CHSL, GD, அதுக்கப்புறம் CGL எல்லா இதுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த செஷன். ஓகேவா? இந்த ப்ராக்டிஸ் செஷன் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டு. இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஆஸ்வால் புக்ஸில் இருந்து எடுத்திருக்கேன். ஓகேவா? நான் சொன்னேன்ல ஆஸ்வால் புக்ஸ், அதுலேருந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு அந்த புக்கை வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கூப்பன் கோட் யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அந்த புக்கு. அந்த புக்கு தான் நான் தினமும் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் பாஸ்ட் 10 டேஸாக. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் வாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ப்ராக்டிஸ் செஷனில் நான் ஏன் இந்த செஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த 20 கொஷினை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா பேசிக்காக ஒரு ஜம்பில் வந்து எப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு 100% கிடச்சிரும். நான் அடித்து சொல்கிறேன். ஏன்னா இதில் வந்து நான் மைண்ட் மேப் வச்சுருக்கேன். அதே மாதிரி ட்ரிக்ஸை சொல்லிக் கொடுப்பேன், எப்படிப்பட்ட ஃபார்மேட்டை அணுகணும்னு சொல்லிக் கொடுப்பேன். ஓகேவா? இதில் 3 விஷயம் இருக்குது. அந்த ஒரு கொஷினுக்கு அப்புறமும் அந்த ஆன்சர் பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு மைண்ட் மேப் மாதிரி நான் தருவேன். ஃபார் எக்ஸாம்பிள் க்ரொனாலஜி படி எப்படி வந்து ஒரு சென்டென்ஸ் அரேஞ்ச் பண்ணலாம், அது மாதிரி ஒரு டைப்பாக நான் கொஷின்ஸ் வச்சுருக்கேன். அந்த 20 கொஷின்ஸுமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த 20 கொஷின்ஸையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓகேவா? இதோட PDF வந்துட்டு நம்ம டெலகிராம் சேனலில் நான் ஷேர் பண்ணுற பப்ளிக் சேனலில் மறக்காமல் அங்கே போய் வந்துட்டு இதை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு படிங்க. ஓகே?
ஸோ நம்ம வந்து இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். யார் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்லுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டு அப்லோட் அப்கமிங் வீடியோஸ். ஓகேவா? இதே மாதிரி நம்ம வேறு ஏதாவது செஷன்ஸ் கொண்டு போகிறதுனால சொல்லுங்கள், நம்ம கொண்டு போகலாம். ஓகே, ஸோ லெட்ஸ் டைவ் இன். ஸோ இப்போ வந்து பேராஜம்பிளோட ஃபர்ஸ்ட் மாஸ்டர் ஷார்ட்கட்ஸ் தான் பார்க்க வரோம். ஓகேவா? எப்பயுமே ஒரு ஓப்பனிங் சென்டென்ஸ் அப்படின்னா ஒரு பேராகிராஃப்னு இருக்குது அப்படின்னா, ஓகேவா, ஒரு பேராகிராஃப் அப்படின்னா அந்த பேராகிராஃப்க்கு ஓப்பனிங் சென்டென்ஸ்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? ஸ்டார்டிங் சென்டென்ஸு. அந்த ஸ்டார்டிங் சென்டென்ஸ் எப்பயுமே அந்த பேராகிராஃபோட டாபிக் சென்டென்ஸ் சொல்லுவாங்க. அந்த பேராகிராஃப் எதை பற்றினது அப்படிங்கிறதே நம்ம வந்து அந்த பேராகிராஃபோட ஸ்டார்டிங் சென்டென்ஸ் வச்சு தான் தெரிஞ்சுக்குவோம். அதுதான் ஓப்பனிங் சென்டென்ஸ். ஓகேவா? அது எப்பயுமே ப்ரொனவுனில் வந்து ஸ்டார்ட் ஆகாது. இது ரொம்ப ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஹீ, இட், தே இந்த மாதிரியான ப்ரொனவுன்ஸ் வச்சு அந்த பேராகிராஃப் வந்து ஸ்டார்ட்டே ஆகாது. அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அது வந்து ஃபர்ஸ்ட் சென்டென்ஸாக வரவே வராது. ஓகேவா? அதை அடித்து சொல்கிறேன். அடுத்தது நோ கனெக்டர், ஹவெவர், தேர்ஃபோர் இந்த மாதிரியான கனெக்டர்ஸ் வச்சு வந்து அந்த சென்டென்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகாது. ஓகேவா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஏன்னா இதெல்லாம் ஒரு காரணத்தோட தானே வரணும். முன்னாடி ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கும், அதுக்கப்புறம் காரணம் சொல்ற வார்த்தை தான் ஹவெவர், தேர்ஃபோர் இந்த மாதிரிலாம். ஓகேவா? ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தால் தானே பிகாஸ், தேர்ஃபோர்ன்ற கனெக்டர் வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ண முடியும். ஸோ டாபிக் சென்டென்ஸ் எடுத்தோடனே புதுசாக ஒரு சென்டென்ஸ் வரனால அதுக்கு முன்னாடி ஹீ, இட், தேன்ற ப்ரொனவுன் வராது. அதே மாதிரி ஹவெவர், தேர்ஃபோரும் வந்துட்டு ஒரு டாபிக் சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. இதை வச்சே கிட்டத்தட்ட நம்ம 2-3 ஆப்ஷன் வந்து எலிமினேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ABCDன்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு பேராஜம்பிள் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா முக்காவாசி 2 சென்டென்ஸ் ஆச்சும் மினிமம் ப்ரொனவுன்ல வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும். அப்போ அந்த 2 சென்டென்ஸை எலிமினேட் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ட்ரிக். ஓகேவா? அடுத்து வந்து செகண்ட் வந்துட்டு மேண்டேட்ரி பேர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ மேண்டேட்ரி பேர்னா என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ரொனவுன் ரெஃபரன்ஸ் வச்சு வர்றது. ஓகேவா? திஸ், தீஸ், இட் இதோட வர வார்த்தைகள்லாம் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், தீஸ் லேயர்ஸ் அப்படின்னு. ஸோ தீஸ் லேயர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. சென்டென்ஸ் வந்து பேராகிராஃப் போயிட்டே இருக்குது. லேயர்ஸை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அட்மாஸ்பியரில் இருக்கிற லேயர்ஸ், தீஸ் அட்மாஸ்பியரிக் லேயர்ஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபர்தராக ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஆப்ஷன் ABCD. ஓகேவா? செகண்ட் சென்டென்ஸில் லேயர்ஸை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. திரும்ப இந்த லேயர்ஸே வந்து திரும்ப எந்த வார்த்தை வருதோ அதுதான் வந்து சியோட கண்டினியூஷனாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ திஸ் அட்மாஸ்பியரிக் லேயர்ஸ் ஆர் ப்ரெஷரைஸ்ட் அப்படின்லாம் ஏதோ கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அது அட்மாஸ்பியரிக் லேயர்ஸ் ஆர் ப்ரெஷரைஸ்ட் அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து B ஆப்ஷனில். அதுக்கப்புறம் D ஆப்ஷனில் ஸோ தீஸ் லேயர்ஸ் ஆர் கெட்டிங் அஃபெக்டட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ தீஸ் லேயர்ஸ் ஆர் கெட்டிங் அஃபெக்டட்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஏற்கனவே இங்கே லேயர்ஸை பற்றி பேசிட்டாங்க Bல. அப்போ D தான் வந்துட்டு அதோட கண்டினியூஷன் பார்ட்டாக இருக்கும். ஓகேவா? இதுதான் வந்து மேண்டேட்ரி பேரை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரொனவுன் ரெஃபரன்ஸ் வச்சு வருது. திஸ் கூட இல்லை தீஸ் கூட இட்டு கூட எந்த வார்த்தை வருதோ, என்ன நவுன் வருதோ அந்த நவுன் வந்து பின்னாடி வந்துட்டு வந்திருக்கான்னு பாருங்கள். அந்த மாதிரியான சென்டென்சஸ்லாம் வந்துருந்துச்சு அப்படின்னா மஸ்ட் ஃபாலோஸ் மென்ஷனிங் லேயர்ஸ். ஓகேவா? அந்த மாதிரியான வார்த்தைகளை திரும்ப தொடர்ந்து வரதுக்கு சான்சஸ் வந்து தேர் ஆர் ஹை. ஓகேவா? அதுதான் அதோட கண்டினியூஷன் சென்டென்ஸாக இருக்கும். இது வந்து செகண்ட் இம்பார்ட்டண்ட்டான ட்ரிக். அடுத்தது வந்து கனெக்டர்ஸ் வந்து நம்ம ஸ்பாட் பண்ண கற்றுக்கணும். என்ன அப்படின்னா மிடில் ஆஃப் த சென்டென்ஸ் ஆர் எண்ட் ஆஃப் த சென்டென்ஸில் தான் ஹவ் எவர் அப்படின்ற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸ்டார்டிங்கில் எப்பயுமே ஹவ் எவர்லாம் வராது. ஓகேவா? ஒரு பேராகிராஃபோட எண்டில், ஓகேவா, ஹவ் எவருங்கிறது மிடில்லையும் வரலாம், எண்டுலையும் வரலாம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஒரு சென்டென்ஸோட மிடில்லையும் ஹவ் எவர் வரலாம், இல்லை எண்டு பண்ணும்போதும் ஹவ் எவர் வந்துட்டு மிடில்லையும் வரலாம், அதே மாதிரி எண்டு பண்ணும்போதும் வரலாம். இது பாருங்கள், தேர் ஃபோர், ஹென்ஸ் எல்லாமே வந்து முடிவுக்கு அப்புறம் தான் வரும். ஓகேவா? சென்டென்ஸோட லாஸ்ட் சென்டென்ஸாக ஒரு பேராகிராஃபோட லாஸ்ட் சென்டென்ஸாக இருக்கிறப்போ தான் தேர் ஃபோர், ஹென்ஸ் இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணணும். இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஹவ் எவருங்கிறது எப்படி மிடில் ஆஃப் த சென்டென்ஸ்லேயும் மிடில் ஆஃப் த பேராகிராஃப்லேயும் வரலாம், எண்ட் ஆஃப் த பேராகிராஃப்லேயும் வரலாம். அது சென்டென்ஸோட ஸ்டார்டிங் வேர்டா. ஓகேவா? சென்டென்ஸோட ஸ்டார்டிங் வேர்டா மிடில் ஆஃப் த பேராகிராஃப்லேயும் வரலாம், எண்ட் ஆஃப் த பேராகிராஃப்லேயும் வரலாம். தேர் ஃபோர், ஹென்ஸ் இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் மோஸ்ட்லி கன்க்ளூஷனில் தான் வரும். ஓகேவா? ஏன்னா அதில் கன்க்ளூட் பண்ண வார்த்தை. ஹென்ஸ்னா வந்து அதனால் அப்படின்னு சொல்லி, தேர் ஃபோர் அதனால், ஆதலால் அந்த மாதிரி வந்து முடிவு பெற வார்த்தைகள். ஸோ மோஸ்ட்லி வந்து இது லாஸ்ட் சென்டென்ஸில் வந்து இந்த மாதிரியான இது வார்த்தையெல்லாம் வரும். அடுத்தது ஆல்சோ மோர் ஓவர். ஆல்சோ மோர் ஓவர்னா வந்து கண்டினியூஷன். ஓகேவா?
ஃபார் எக்ஸாம்பிள் மிடில் தான் வரும். எப்படி அப்படின்னா ABCD அப்படின்னா இந்த பியில் வந்துட்டு ஆல்சோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த சென்டென்ஸ் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா இந்த சென்டென்ஸுக்கு அப்புறம் ஃபர்தராக கண்டினியூ பண்ணுறதுக்கு இன்னொரு சென்டென்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த சென்டென்ஸ்க்கு முன்னாடி ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அப்போ வந்து இது வந்து B இல்லை C-யாக தான் இருக்கும், AO D-ஆவோ இருக்காது. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இந்த கனெக்டர்ஸ். இந்த 3 பாயிண்ட்டை நீங்கள் படிச்சிட்டிங்கனாலே ஆப்ஷன் எலிமினேஷனில் கிட்டத்தட்ட நம்மளால ஒரு 2 ஆப்ஷனையாவது கன்க்ளூட் பண்ணிட முடியும். ஓகேவா? அடுத்து நான் சொன்ன பேசிக்கான கான்செப்ட். ஓகேவா? ஃபர்தராக SSCயில் வந்துட்டு இது வந்துட்டு SSCயில் கான்ஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுற இந்த 5 இம்பார்ட்டண்ட்டான பேட்டர்னு. இந்த பேட்டர்ன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எப்பயுமே ஒரு பேராஜம்பிள் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பேராஜம்பிளில் 4 சென்டென்ஸ் இருக்குமா, அந்த 4 சென்டென்ஸ் பேசிக்காகவே இந்த ஸ்ட்ரக்சரில் தான் கொடுத்துருப்பாங்க. இதுதான் சென்டென்ஸோட இந்த 5 தான் இந்த சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சரு. இந்த சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சரை நீங்கள் ஒரு வாட்டி பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரியான தீம்லாம் நிறைய மாதிரி வரும், நிறைய வாட்டி வரும், நிறைய கைண்ட்ஸில் வரும். ஓகேவா? ஆனால் பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு இதுதான். ஓகே, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு ப்ராப்ளம், ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க, ஒரு திங்கை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாங்க. அப்புறம் அந்த ப்ராப்ளம் வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு டேர்னிங் பாயிண்ட் மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு கன்க்ளூஷன் கொடுப்பாங்க இந்த விஷயத்துக்கு. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நம்ம கிளைமேட் சேஞ்சை பற்றி பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. கிளைமேட் சேஞ்ச்னா என்னன்ற இன்ட்ரடக்ஷன் கொடுப்பாங்க. ஓகேவா? கிளைமேட் சேஞ்ச்னால என்ன ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ப்ராப்ளம் வந்துட்டு சொல்லிட்டு அப்புறம் அதுக்கு ஏதாவது டேர்னிங் பாயிண்ட் மாதிரி ஒன்று வைப்பாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரிட்டி சைன் பண்ணுறது, அந்த மாதிரி ஏதாவது டேர்னிங் பாயிண்ட் மாதிரி வைப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சரி இது மாதிரி வந்துட்டு இது பண்ணால் ட்ரிட்டிலாம் சைன் பண்ணி எல்லா மக்களும் ஒன்றா இருந்தால் கிளைமேட் சேஞ்ச் நம்மளால் குறைக்க முடியும், எல்லா கண்ட்ரியும் சேர்ந்து அப்படின்ற கன்க்ளூஷன் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? மோஸ்ட்லி ப்ராப்ளம் மாதிரி சொன்னாங்க அப்படின்னா கிளைமேட் சேஞ்ச் ப்ராப்ளம், என்விரான்மெண்டல் பொல்யூஷனு, ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸை பற்றி பேசும்போது ஃபர்ஸ்ட் எப்பயுமே ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி ஒரு டாபிக் சென்டென்ஸ் மாதிரி அதுனா என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. பொல்யூஷனா என்ன, கிளைமேட் சேஞ்ச்னா என்ன அப்படின்னு. ஓகேவா? SSC மோஸ்ட்லி வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறது என்விரான்மெண்ட்டு, அதுக்கப்புறம் AIA, அதுக்கப்புறம் மாடர்ன் டெக்னாலஜி, இந்த மாதிரியான கொஷின்ஸ் தான் நிறைய வரும். ஓகே, பேராஜம்பிள் பேராகிராஃப்ஸு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் சொல்கிறேன். இன்ட்ரடக்ஷன், ப்ராப்ளம், அப்புறம் அதில் ஒரு டேர்னிங் பாயிண்ட், அதுக்கப்புறம் அதில் ஒரு கன்க்ளூஷன், இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் தான் அது ஃபாலோ ஆகும். ஓகேவா? செகண்ட் என்ன அப்படின்னா ஒரு ஜென்ரல் ஐடியா. ஃபார் எக்ஸாம்பிள் டெக்னாலஜி AI எடுத்துக்கலாம். AI பற்றி ஒரு ஐடியா வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அதோட இம்பேக்ட் என்ன, ஓகேவா, அந்த இம்பேக்ட் என்னன்னு சொன்னதுக்கப்புறம் அதோட எக்ஸ்பான்ஷன் வந்து பேசுவாங்க. ஓகேவா? இது வந்துட்டு எல்லாருக்கும் வந்து நல்லது செஞ்சிட்ருக்கு, மக்கள் எல்லாத்துக்கும் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இம்பேக்ட். அதுக்கப்புறம் அதை பற்றி ஃபர்தராக எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது மேபி அதில் இருக்கிற ட்ராஸையும் வந்து அவங்களால சொல்ல முடியும். அந்த ட்ராஸை சொன்னதுக்கப்புறமா அவங்க வந்து அதுக்கான கன்க்ளூஷனும் நமக்கு வந்து தருவாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இது வந்துட்டு இது வந்து ஜென்ரலாக வந்து ஐடியாவை பற்றி பேசும்போது. அடுத்தது ஸ்ட்ரெயிட்டாகவே ஒரு ப்ராப்ளம்க்கான சோர்ஸ் சொன்னாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த இஷ்யூவை பற்றி பேசுவாங்க, சொல்யூஷன் என்னன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கேப் எப்படி ஃபில் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நம்ம வந்துட்டு ஓல்டு பீப்புளையும் நியூ டெக்னாலஜியும் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓல்டு பீப்புள் வந்துட்டு எப்படி, வயசான பீப்புள் வந்து எப்படி வந்து டெக்னாலஜிக்கு அடாப்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் வந்து பேசுவாங்க, அந்த இஷ்யூ எவ்வளோ ஆழமாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க, அதுக்கான கன்க்ளூஷன் என்னன்னு சொல்லிடுவாங்க. அப்போ அந்த கேப்பை பிரிட்ஜ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு இவங்களே வந்துட்டு ஒரு சொல்யூஷன் மாதிரி கொடுத்து முடிச்சிருவாங்க. இது வந்து தேர்ட் டைப் ஆஃப் த பேராகிராஃப். அப்புறம் குரோனாலஜி ஆர்டர் வந்து கேட்குறது நம்மளோட SSCயில் ரொம்ப நார்மலானது. ஓகேவா? அந்த காலத்தில் அப்படி இருந்துச்சு, ஏர்லியராக முன்னாடி ஒரு மாதிரி இருந்துச்சு, ப்ரெசண்ட்டில் இப்படி இருக்குது, ப்ரெசண்ட்டில் இப்படி இருக்கிறதுனால ஒரு ரிசல்ட் நமக்கு கிடைக்கும், அதனால் இம்பேக்ட் வந்து இந்த மாதிரி உருவாகலாம் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா வார் வருதுன்னு வச்சுக்கோங்க. வேர்ல்டு வார் 3 ப்ரெசென்ட்டில் வந்துட்டு இப்போ போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ ஏர்லியராக வந்து இந்த மாதிரி வேர்ல்டு வார் 2 வந்து நடந்தது. அது வந்து வேறு ஒரு காரணத்துக்காக வேண்டி நடந்தது. ஏர்லியராக 1945லேருந்து 19 சம்திங்கில் நடந்தது. ஓகேவா? ஸோ 19 சம்திங் ஏர்லியராக வேர்ல்டு வார் 2 வந்துட்டு நடந்தது. அது ஒரு காலகட்டத்துலனா ப்ரெசென்ட்டில் வேர்ல்டு வார் 3 வந்துட்டு வாட்டருக்காக வேண்டி நடக்கும். இது வந்து ஒரு ரிசர்ச் பேப்பர்லாம் சொல்லியிருந்தாங்க, வேர்ல்டு வார் 3 வந்துட்டு வாட்டருக்காக வேண்டி நடக்கும் அப்படின்னு. ப்ரெசென்ட்டில் வந்துட்டு அது மாதிரி நடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு வார் 3 வந்து அதோட ரிசல்ட் என்ன ஆகும், என்னென்ன மாதிரியான விளைவுகள்லாம் வருங்கிறது இம்பேக்ட். ஸோ இந்த மாதிரி குரோனாலஜிலையும் நமக்கு வந்துட்டு சொல்லலாம். ஓகேவா? பேராகிராஃப் வந்து நிறைய கொடுப்பாங்க. அந்த மாதிரி வந்துட்டு நம்மளால் வந்து பேராகிராஃப்ஸை வந்து குரோனாலஜி
குரோனாலஜி இயர்ஸ் வச்சு அசம்பிள் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏர்லியர்னா 1950s அந்த சென்டென்ஸ் தூக்கி ஏபிசிடியில் ஏர்லியர், ப்ரெசன்ட் அந்த மாதிரியான வார்த்தையெல்லாம் வரும்போது ஏ சென்டென்ஸ்னால் வந்து ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் 1950s அதை ஏர்லியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது வந்து ஏ சென்டென்ஸில் போயிடும். ஓகேவா? அடுத்து அதுக்கப்புறம் வந்துட்டு பி சென்டென்ஸில் வந்து என்ன மெஷர் பண்ணியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி போயிடும். ஸோ இந்த மாதிரி வந்து சென்டென்ஸை வந்துட்டு குரோனாலஜி படி அரேஞ்ச் பண்ணுறது, டைம் வச்சு அரேஞ்ச் பண்ணுறது. ஓகேவா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைம் வச்சு அரேஞ்ச் பண்ணுறது மாதிரி வந்துட்டு நிறைய கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரியான பேராகிராஃப்ஸ்லாம் வந்துட்டு அதிகப்படியாக கேட்பாங்க. ஓகேவா? இது வந்து 4th டைப்பு. அடுத்தது 5th பாருங்களேன். இதுக்கெல்லாம் நான் வந்து சென்டென்ஸ் வந்து சொல்லும்போது இதெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் வந்துட்டு நம்ம இதை பார்த்துட்டு நம்ம சென்டென்ஸ் பேராஜம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எந்தெந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அடுத்தது டாபிக், சொல்யூஷன், அர்ஜென்சி, எஃபெக்ட், அவேர்னஸ். ஓகேவா? ஒரு டாப்பிக்கை பற்றி பேசுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கோவிட் பற்றி பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கோவிட் வந்துருச்சு, கோவிடுக்கு வந்துட்டு ஒரேடியாக நம்ம கோவிட் பரப்புறதை வந்துட்டு தவிர்க்கணும் அப்படின்னா அது என்னென்னலாம் பண்ணணும், அதோட எஃபெக்ட் என்னவா இருக்கும், கோவிடை பற்றி அவேர்னஸை எல்லாத்துக்கும் பரப்பணும் அப்படின்னு. ஓகேவா? கோவிடுன்ற டிசீஸ் வந்துருச்சு, அதோட சொல்யூஷன் ஏன் அது வந்து இப்போ உடனே குறைக்கணும் அப்படின்னா அது பேண்டமிக்காக மாறிட்டு இருக்கு, எல்லா மக்களும் இறந்து போயிட்டுருக்காங்க. ஸோ நம்ம வந்துட்டு உடனே அதுக்கான வேக்சினும் மக்கள் வந்து அதிகமாக வெளியே நடமாடுறதை நிறுத்தணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. மாஸ்கெல்லாம் போடணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா அதுதான் சொல்யூஷனோட அர்ஜென்சி. ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அதோட எஃபெக்ட், அந்த மாதிரி வேக்சினேஷனில் போடுறதுனால அது வந்துட்டு குறையும். அதுக்கப்புறம் மக்கள்கிட்டையும் வந்துட்டு அவேர்னஸ் இதை பற்றி ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சராக கொண்டு போவாங்க. மோஸ்ட்லி பேராகிராஃப், பேராஜம்பிளில் இந்த மாதிரியான ஐடியாஸ் தான் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இந்த பேட்டர்னை மனப்பாடம் பண்ணி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுப்பாங்க, அப்புறம் ஒரு ப்ராப்ளம் மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு அந்த பேராகிராஃப் வந்தால் ஓகே இது மாதிரி தான் கேட்டிருக்காங்க. குரோனாலஜினா ஃபஸ்ட்டு பாஸ்ட் இருக்கும், அப்புறம் ப்ரெசென்ட் இருக்கும், அப்புறம் ரிசல்ட் இருக்கும், அதோட இம்பாக்ட் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம சென்டென்ஸ் போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்களேன், ஃபஸ்ட்டு கொஷினை She always dreamed of traveling the world, but she never had the opportunity after the graduation. She finally got a chance. ஓகேவா? She explored many countries. பாருங்க, நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு ஷீன்ற வார்த்தை வந்தால் அது டாபிக் சென்டென்ஸாக வருமா? பட்டு கொடுத்துருக்காங்க, ஆஃப்டர் கிராஜுவேஷன் கொடுத்துருக்காங்க, ஷீன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே மெயினாக நவுன் எதுவுமே வரல, பேர் எதுவுமே வரல. ஓகேவா? நவுன் நேம் எதுவுமே வரல. அப்போ ஷீனே இருக்கனால இங்கே மெயின் மேட்ரே ஷீ தான். ஓகேவா? அதை வச்சு நம்மளால் வந்து டிசைட் பண்ண முடியாது. ஆப்ஷனை பாருங்கள், ஏல வந்துட்டு 2 சென்டென்ஸ் இருக்குது, பி, சி. ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி இந்த ஆப்ஷனில் வந்துட்டு ரிப்பீட்டடாக ஃபஸ்ட்டு எந்த ஆப்ஷன்ஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு எந்த சென்டென்ஸ் வந்து ரிப்பீட்டடாக வந்திருக்கோ அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி போடும். ஓகேவா? ஏபிசிடி வந்திருக்கு, ஏசிபிடி வந்திருக்கு, ஆனால் பியூசி வந்திருக்கு. ஸோ நம்மளால் ஃபஸ்ட்டு டாபிக் சென்டென்ஸை ஏவாக கன்சிடர் பண்ணிட்டு பார்க்கலாம். ஷி ஆல்வேஸ் ட்ரீம்ட் ஆஃப் ட்ராவலிங் த வேர்ல்டு. ஓகேவா? அவள் எப்பயுமே வந்துட்டு வேர்ல்டை வந்துட்டு ட்ராவல் பண்ண நினச்சிருக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஷீ எக்ஸ்ப்ளோர்டு மோர் கண்ட்ரிஸ். இப்போ வந்து 2 சென்டென்ஸ் இருக்குது. ஏலையும் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஷி ஆல்வேஸ் ட்ரீம்ட் ஆஃப் இதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? கண்ட்ரி அவள் வந்து உலகம் முழுக்க ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிருக்கா, அவளோட ட்ரீமே அதுதான் சொல்லிட்டு அவளோட ட்ரீமை பற்றி சொல்லிட்டாங்க. ஓகேவா? அவளோட ட்ரீமை பற்றி சொன்னதுக்கப்புறமா அவள் சின்ன வயசுலான கனவு கண்டிருப்பா. அப்போ டாபிக் சென்டென்ஸ் இதுவாக இருக்க ஹைலி சான்சஸ் இருக்குது. அப்புறம் ஏக்கு தொடர்ந்து வர 2 சென்டென்ஸ் வந்து கண்டினியூ பண்ணி பாருங்க. ஏக்கு அப்புறம் பிஏ பார்ப்போம். பட் ஷீ நெவர் ஹேட் த ஆப்பர்ச்சுனிட்டி. அவளுக்கு எப்பயுமே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது கிடையாது. ஓகே. ஆஃப்டர் கிராஜுவேஷன் ஷி ஃபைனலி காட் அ சான்ஸ். ஓகே. ஷி எக்ஸ்ப்ளோர்டு மோர் கண்ட்ரிஸ். ஓகே. அவளுக்கு வந்து கிராஜுவேஷன் கிடைச்சதுக்கு அப்புறமா அவளுக்கு வந்து நிறைய சான்சஸ் கிடைச்சிருக்கா அப்படின்ற மாதிரி. ஸோ இது வந்துட்டு ரெலவெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஓகேவா? அடுத்தடுத்து தொடர்ந்து அவள் ஃபஸ்ட்டு வந்துட்டு அவள் ட்ரீம் பண்ணியிருக்கா, ஆனால் வந்து அவளுக்கு எப்பயுமே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதில்ல. கிராஜுவேஷனுக்கு அப்புறம் அவளுக்கு சான்ஸ் கிடைச்சது, அதுக்கப்புறமா அவன் வந்துட்டு அதிகமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கான். அந்த மாதிரி வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்துட்டு ரெலவெண்ட்டாக இருக்குது. அப்புறம் தேர்ட் ஆப்ஷன் இதில் டக்குன்னு செக் பண்ணணும். அடுத்தது தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள். ஷி ஆல்வேஸ் ட்ரீம்ட் ஆஃப் ட்ராவலிங் த வேர்ல்ட் but she never had the opportunity. After graduation she எப்படி கொடுத்துருக்காங்க, she dreamed of always traveling the world. After graduation she finally got a chance. ஓகேவா? but she never had the opportunity. she explored many countries. ஸோ இது வந்துட்டு தேர்ட் ஆப்ஷன் வந்துட்டு கரெக்டாக வருமா அப்படின்னா கரெக்டாக வர்றதுக்கு சான்சஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ரைட்டா?
ஏன் அப்படின்னா அவளுக்கு வந்து சான்ஸே கிடைச்சதில்லை. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அவள் கிராஜுவேஷன் ஆகிற, அதுக்கப்புறம் தான் வந்து அவள் வந்துட்டு இதுக்கு போகிறாள். ஸோ இப்போ தேர்ட் ஆப்ஷன் வந்துட்டு குழப்பி வந்திருக்கு, ஃபஸ்ட் ஆப்ஷனோட தான் தெளிவாக வந்திருக்கு. ஸோ நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷனை திரும்ப ஒரு வாட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நம்ம கரெக்டான ஆன்சர் வந்துட்டு அதுவான்னு பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே வந்துட்டு தப்பான சென்டென்ஸ் அறிஞர் கொடுத்துருக்காங்க. ஏபிசிடி தான் கரெக்ட். ஓகேவா? ஏபிசிடி தான் கரெக்ட். ஓகே. ஷி ஆல்வேஸ் ட்ரீம்ட் ஆஃப் ட்ராவலிங் த வேர்ல்டு. அவளுக்கு கனவு எப்பயுமே அவள் வந்து வேர்ல்டை சுற்றி பார்க்கணுங்கிறது தான். இதுதான் டாபிக் சென்டென்ஸ். அவளோட கனவு என்னன்றதை சொல்லிட்டாங்க. ஓகேவா? இன்ட்ரடக்ஷன் வந்துருச்சு. அப்புறம் பட் ஷி நெவர் ஹேட் தி ஆப்பர்ச்சுனிட்டி. அதுதான் எங்கள் ப்ராப்ளம். பாருங்கள், நான் வந்து பேசிக் கான்செப்ட் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் சொன்னால் அவளுக்கு வந்துட்டு என்ன ப்ராப்ளம்? பட் ஷி நெவர் ஹேட் தி ஆப்பர்ச்சுனிட்டி. அதுதான் அவளோட ப்ராப்ளம். அவளுக்கு வந்து எப்பயுமே உலகத்தை சுற்றி பார்க்கறதுக்கு டைம் கிடைச்சது கிடையாது. அப்புறம் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வருது. என்னது? அவள் கிராஜுவேஷனுக்கு அப்புறமா அவளுக்கு சான்ஸ் கிடச்சிது. அதுதான் அதோட டேர்னிங் பாயிண்ட்டு. கன்க்ளூஷன் என்ன? அவள் நிறையா இடத்த சுற்றி பார்த்தா. அதுதான் கன்க்ளூஷன். ஸோ இங்கே வந்து ஏபிசிடி தான் இது. ஓகேவா? சென்டென்ஸ் தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு மோஸ்ட்லி ஒரு விஷயத்த வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் அதோட ப்ராப்ளத்தை சொல்லுவாங்க. இப்போ இந்த பொண்ணு ஃபார் எக்ஸாம்பிள் நானே எடுத்துக்கிறேன். நன்மொழின்ற பொண்ணுக்கு உலகத்தை சுற்றி பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவளுக்கு சான்ஸே கிடைச்சதில்லை, ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைச்சதில்ல. ஆனால் வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் நடக்குது. என்ன டேர்னிங் பாயிண்ட்டு? அவளை வந்து கிராஜுவேஷனுக்கு அப்புறமா அவளுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கிது உலகத்தை சுற்றி பார்க்க. அவளும் நிறைய கண்ட்ரிஸ் அதுக்கப்புறமா சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டா அப்படின்ற கன்க்ளூஷனோட முடிக்கிறாங்க. இந்த மாதிரி தான் பேராஜம்பிள். ஓகேவா? இது வந்து பேசிக்கான ஸ்ட்ரக்சர். இன்ட்ரடக்ஷனாக ஒரு ப்ராப்ளம் வரும், ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரும், அதுக்கப்புறம் ஒரு கன்க்ளூஷன் வரும். ஓகேவா? இந்த மாதிரி தான் நம்மளும் வந்துட்டு இது பண்ணணும். அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். எஜுகேஷன் பிளேஸ் அ வைட்டல் ரோல். என்ன சொல்லியிருக்கேன்? ஒன்று வந்துட்டு ப்ரனவுனோட வந்துட்டு இங்கே பாருங்கள், இந்த சென்டென்ஸ் வந்து ப்ரனவுனோட தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல ப்ரனவுனோட வந்து ஸ்டார்ட் ஆனால் வந்து டாபிக் சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகாதுன்னு. இந்த சென்டென்ஸில் ப்ரொனவுனோட தான் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்? பட் அப்படின்ற வார்த்தை வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்க மாட்டோம். ஏன்னா அது கனெக்டரு. முன்னாடி ஒரு விஷயம் நடந்திருந்தால் தான் நம்ம பட்டே எடுப்போம். ஸோ பி ஆப்ஷன் வந்து நம்ம வந்துட்டு இங்கே வந்து ஃபஸ்ட்டே வந்துட்டு ஹட் ஆகும். இங்கே வந்துட்டு பி ஆப்ஷனை வந்துட்டு எலிமினேட் பண்ணிடுவோம். ஓகேவா? அடுத்தது சி ஆப்ஷன். ஆஃப்டர் கிராஜுவேஷன் ஷீ ஃபைனலி காட் அ சான்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. எதுக்காக ஷீ ஃபைனலி காட் அ சான்ஸ் அது நமக்கு தெரியாதுல்ல. அப்போ சி ஆப்ஷனும் தப்பாயிடும், ஷி ஆப்ஷனும் போயிடும். அப்போ ஏ ஆப்ஷன் தான் டாபிக் சென்டென்ஸ் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு இது மாதிரி எக்ஸ்ப்ளோரே பண்ண ஆரம்பிப்போம். ஓகேவா? ஸோ அதை நான் சொல்ல மறந்துட்டேன், இங்கே சொல்லிட்டேன். ஓகே. ஸோ சாரி, அதை வந்து நான் ஃபஸ்ட்டே மென்ஷன் பண்ணதுக்கு மறந்துட்டேன். அப்புறம் ஷீன் தான் வந்து ரெண்டு சென்டென்ஸுமே ஸ்டார்ட் ஆகுது. அப்போ எவ்வளோ அவளை பற்றி தான் இங்கே பேசியிருக்காங்க. ஓகே. அதனால இங்கே நவுனில் வந்து நேம் வந்துட்டு ரெப்ரசென்ட் பண்ணாதனால இங்கே ப்ரொனவுன் ஷீயவே வந்து நம்ம வந்து டாபிக் சென்டென்ஸாக வச்சு யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் தெளிவாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அடுத்தது போகலாமா? அடுத்தது அரேஞ்சர்ஸ் அண்ட் எஜுகேஷன் பிளேஸ் அ வைட்டல் ரோல். இங்கே பாருங்கள், இங்கே வந்து ப்ரொனவுன் என்ன இருக்குன்னு பாருங்கள், இட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ பி ஆப்ஷன் வந்து டாபிக் சென்டென்ஸாக வராது. ஓகேவா? ஸோ செகண்ட் ஆப்ஷன் எடுத்துருங்க. அப்புறம் எஜுகேஷன் பிளேஸ் அ வைட்டல் ரோல். அதுக்கப்புறம் சும்மா ரஃபாக ரீட் பண்ணி பாருங்கள். இட் ஷேப்ஸ் த ஃபியூச்சர் ஆஃப் த இண்டிவிஜுவல்ஸ், எ குட் சிஸ்டம் பில்ட்ஸ் அ ஸ்ட்ராங் நேஷன், தேர்ஃபோர்னு வந்தால் டாபிக் சென்டென்ஸ் வராது. ஸோ டி ஆப்ஷனும் வராது. இங்கே ஆப்ஷன் டி வந்து இல்லை. ஓகேவா? ஏஏ சி தான் இருக்குது. ஓகே. ஸோ இந்த இதில் அப்போ வந்துட்டு ரிப்பீட்டடாக இருக்கிற ஆப்ஷன் எது? ஏஏ தான். ஸோ ஏ வந்து டாபிக் சென்டென்ஸாக இருக்க சான்ஸ் இருக்கா? இருக்குது. இப்போ எஜுகேஷன் பிளேஸ் அ வைட்டல் ரோல். ஓகேவா? எஜுகேஷன் தான் வைட்டல் ரோல் ப்ளே பண்ணுது, இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ ஏ அப்போ 1 3 இருக்கிற ஆப்ஷன் வந்துட்டு இருக்குது. ஓகே. அப்புறம் எஜுகேஷனை பற்றி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் எஜுகேஷனை பற்றி பேசிட்டு எஜுகேஷனை தொடர்ந்து இங்கே இட்டுங்கிறது எஜுகேஷனை தானே ரெப்ரசென்ட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி வரலாம். இட் ஷேப்ஸ் த ஃபியூச்சர் ஆஃப் தி இண்டிவிஜுவல்ஸ், எ குட் சிஸ்டம் தேர் பில்ட்ஸ் ஸ்ட்ராங் நேஷன்ஸ். ஸோ இங்கே எஜுகேஷனை பற்றி பேசுகிறாங்க. எஜுகேஷனை பற்றி சொன்னதுக்கு அப்புறம் தான் அப்படிங்கிறதே ஃபாலோ பண்ணுமா? எதை இட்டுன்னு சொல்கிறாங்க? எஜுகேஷன் தானே. ஸோ அதுக்கப்புறம் இந்த சென்டென்ஸ் ஃபாலோ ஆகும். அப்புறம் இது சொன்னதுக்கு அப்புறமா என்ன சொல்கிறாங்க? குட் சிஸ்டம் பில்ட் ஸ்ட்ராங் நேஷன். ஸோ எஜுகேஷன் மாதிரி ஒரு குட் சிஸ்டம் ஸ்ட்ராங் நேஷனை பில்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஃபர்தராக இந்த ஐடியா வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க? எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க. ஸோ இதுதான் நான் சொல்கிறேன். ஜென்ரல் ஐடியா, இம்பேக்ட், எக்ஸ்பேன்ஷன், கன்க்ளூஷனை நம்ம ஒரு இது ஜென்ரல் கான்செப்ட் பார்த்தோமா, அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இது. இதுவும் வந்துட்டு 2025 கேட்ட கொஷின் தான். ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே ஆஸ்வால் புக்ஸில் இருக்குது. நீங்கள் வந்து அந்த புக்கு வாங்கிட்டீங்க, ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், இந்த ஜென்ரல் ஐடியா என்னது? எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு ஜென்ரல் ஐடியாவை பற்றி பேசியிருக்காங்க. ஓகேவா? அப்புறம் அதோட இம்பேக்ட் என்ன?
எஜுகேஷனோட இம்பேக்ட் என்ன, இண்டிவிஜுவல்ஸோட ஃபியூச்சரை நல்லபடியாக வச்சுக்கிறது அதோட இம்பேக்ட். ஓகேவா? அதுக்கப்புறம் ஃபர்தராக அந்த எஜுகேஷன் பற்றி இன்னும் அதிகமாக பேசுகிறாங்க. அந்த எஜுகேஷன் சிஸ்டம் வந்துட்டு ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான நேஷனை பில்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, அதோட கன்க்ளூஷன் முடிச்சிட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஏபிசிடி தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் தான் ஸ்ட்ராங் சென்டென்ஸ். ஸோ தேர்டு சென்டென்ஸ் வந்து நம்ம வந்துட்டு எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ இப்படி புரிஞ்சிருக்கும் நம்புறேன் உங்களுக்கு. ஓகேவா? இதில் இப்படி தான் வந்து நம்ம சென்டென்ஸ் வந்துட்டு பேராஜம்பிள் பண்ணணும். அடுத்தது தேர்ட் சென்டென்ஸ் போமா. இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் இந்த கிளாஸு. முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் பாஸ் பண்ணி ஒரு 3-4 சென்டென்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் பாஸ் பண்ணி சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே, அடுத்தது பாருங்கள், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், ஸ்டார்டிங்காக ப்ரொனவுன் இருக்கான்னு செக் பண்ணணும், இல்லாட்டி வந்து ஏதாவது கனெக்டர் இருக்கான்னு செக் பண்ணணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்துட்டு எலிமினேட் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகேவா? வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்க, பீப்புள் ஜெனரேட்டு, ரீசைக்கிளிங் கேன், அவேர்னஸ். போடு, ப்ரொனவுனும் இல்லை, கனெக்டரும் இல்லை. ஓகேவா? ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. நம்ம இப்போ சென்டென்ஸ் தான் போய் ஆகணும். ஓகேவா? ஸோ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இஸ் அ மேஜர் இஷ்யூ. அப்புறம் பீப்புள் ஜெனரேட் ஹியூஜ் வேஸ்ட் டெய்லி, ரீசைக்ளிங் கேன் ரெடியூஸ் திஸ் பர்டன், அவேர்னஸ் இஸ் ஸ்டில் லேக்கிங். ஸோ அவேர்னஸ் இஸ் ஸ்டில் லேக்கிங். எதை பற்றின அவேர்னஸ் அது நமக்கு தெரியாது. ஸோ டி சென்டென்ஸ் வந்து டாபிக் சென்டென்ஸாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஆப்ஷனை பாருங்கள், ஒன்று பி இல்லை ஏ தான் வந்து டாபிக் சென்டென்ஸாக இருக்கணும். ஓகேவா? பீப்புள் ஜெனரேட் ஹியூஜ் வேஸ்ட் டெய்லி. ஸோ பி ஆப்ஷனும் வந்துட்டு பீப்புள் வந்து வேஸ்ட் வந்து அதிகமாக ஜெனரேட் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏல வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை பற்றி பேசியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுவுமே டாபிக் சென்டென்ஸாக இருக்கலாம், இதுவுமே டாபிக் சென்டென்ஸாக இருக்கலாம். ஓகேவா? அப்போ நம்ம இன்னும் ஃபர்தராக சென்டென்ஸை வந்துட்டு நல்லா டீப்பாக படித்தாலும் மட்டும் தான் முடியும். சரி, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இஸ் அ மேஜர் இஷ்யூ. சரி, பீப்புள் ஜெனரேட் ஹியூஜ் வேஸ்ட் டெய்லி. ஸோ பி ஆப்ஷன் தான் ஃபர்ஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில். ஸோ அதை நம்ம எடுக்கிறோம். பீப்புள் ஜெனரேட் ஹியூஜ் வேஸ்ட் டெய்லி. தினமும் பீப்புள் வந்துட்டு அதிகமான வேஸ்ட் வந்துட்டு ஜெனரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, கழிவுகளை மக்கள் அதிகமாக வெளியேற்றுறாங்க. ஓகே, அப்புறம் ஏ சென்டென்ஸ், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இஸ் அ மேஜர் இஷ்யூன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அதுவும் தனி சென்டென்ஸாக தான் இருக்குது, அதையும் வச்சுக்கலாம். அடுத்தது ரீசைக்ளிங் கேன் ரெடியூஸ் திஸ். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு சொல்யூஷன் தராங்க. ஓகேவா? மக்கள் நிறைய கழிவுகளை வெளியேற்றுறாங்க, அந்த வேஸ்ட்டை வந்துட்டு கழிவுகளை வந்து மேனேஜ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது, அதுக்கான சொல்யூஷனும் சொல்கிறாங்க. என்னது அப்படி, ரீசைக்ளிங்ன்ற சொல்யூஷன் வந்து நம்ம கொடுக்குறாங்க. ஸோ ரீசைக்ளிங்கிற சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு அப்புறமா அந்த ரீசைக்ளிங் சொல்யூஷன் கொடுத்ததுக்கு அப்புறமே கேன் ரெடியூஸ் திஸ் பர்டன், ரீசைக்கிள் அப்படின்ற ஒரு சொல்யூஷன் நம்ம கிடச்சிருந்துச்சு. ஆனால் வந்து மக்களுக்கு வந்துட்டு இந்த அவேர்னஸை வந்துட்டு நம்ம வந்து கொண்டு போய் சேர்த்தணும். நம்ம ரீசைக்ளிங் சொல்யூஷன் கொடுத்தோம்னாலும் அவங்க வந்து இந்த குப்பைகளை பிரித்து போடுற அவேர்னஸ் வந்து நிறைய பேர் மக்களுக்கு இல்லைல்ல. ஸோ அந்த கேப்பை வந்துட்டு இங்கே ஃபில் பண்ணுறாங்க. அவேர்னஸ் மூலமாக அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு இங்கே ட்ரை பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு சென்டென்சஸ் வந்து இருக்கும். இப்போ செகண்ட் ஆப்ஷன் வழியாக நீங்கள் ஏபிசிடின்னு போனீங்க அப்படின்னா, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இஸ் அ மேஜர் இஷ்யூ, பீப்புள் ஜெனரேட் ஹியூஜ் வேஸ்ட் டெய்லி, ரீசைக்ளிங் கேன் ரெடி. ஸோ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் எதனால் வருது, மேஜர் இஷ்யூவாக ஏன் மாறுதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. மேஜர் இஷ்யூவாக மாறுறதுக்கு காரணம் பீப்புள் ஜெனரேட் பண்ணுற வேஸ்ட்டு. ஸோ பீப்புளை பற்றி மக்கள் வந்துட்டு ஜெனரேட் பண்ணுற வேஸ்ட்டை பற்றி சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை பற்றி பேசுகிறது வந்துட்டு கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ எப்பயுமே ஒரு ப்ராப்ளம் சோர்ஸ் சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ப்ராப்ளம்க்கான சோர்ஸ் என்ன, மக்கள் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு கழிவுகளை வெளியேற்றுகிறார்கள், இதுதான் ஒரு ப்ராப்ளம். ஓகேவா? அந்த ப்ராப்ளமோட சோர்ஸ் சொல்லிட்டாங்க. அப்புறம் அதோட இஷ்யூ என்ன, அந்த வேஸ்ட்டை மேனேஜ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறது இங்கே இஷ்யூவே. அந்த இஷ்யூ ஸ்டார்டிங்க்கு ப்ராப்ளம் வந்துட்டு மக்கள், அப்புறம் அந்த இஷ்யூ என்ன, அதுக்கப்புறம் அதுக்கான சொல்யூஷன் என்ன, ரீசைக்கிளிங். அப்புறம் அந்த சொல்யூஷன், அது ரீசைக்கிளிங் தான் சொல்யூஷனு. மக்கள் இப்போ இந்த பிரச்சனையை எப்படி நம்ம தீர்க்கலாம் அப்படின்னா மக்கள்கிட்ட அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது மூலமாக அந்த கேப்பையும் சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் சென்டென்ஸை இதில் அப்ரோச் பண்ண முடியும். ஓகே, இப்போ ஏவும் பியும் வந்து ஸ்ட்ராங்காகவே கன்ஃபியூஸ் ஆகும். ஆனால் நீங்கள் வந்து அப்போ வந்து கொஞ்சம் ஸ்மார்ட்டாக யோசிங்க. எப்படி அப்படின்னா, ஸோ இங்கே வந்து நம்ம நிறைய பேர் குழம்பு போடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. பார்க்க சென்டென்ஸ் வந்து சிம்பிளாக தான் இருக்குது, ஆனால் எல்லாமே டாபிக் சென்டென்ஸ் மாதிரி தான் இருக்குது பாருங்கள் இங்கே. ஓகேவா? கனெக்டரும் இல்லை, ஏபிலேயே வந்து நிறைய பேர் நம்ம குழம்பி போயிடுவோம். ஓகேவா? ஸோ அப்போ வந்து நம்ம ஸ்மார்ட்டாக யோசிக்கிறதுக்கு தான் நான் இந்த மாதிரி சொல்லியிருக்கேன். இந்த மாதிரியான ட்ரிக்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். ப்ராப்ளம், சோர்ஸு, இஷ்யூ. இப்போ ஒரு ப்ராப்ளம் பற்றி பேசியிருந்தாங்க அப்படின்னா இப்படி கன்ஃபியூஸ் ஆகி வரப்போ நம்ம வந்து எப்படி சென்டென்ஸ் வந்துட்டு கன்ஃபார்மாக வந்துட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பீப்புள் ஜெனரேட் ஹியூஜ் வேஸ்ட் டெய்லி அப்படிங்கிறது தான் ப்ராப்ளமோட சோர்ஸு.
ஒரு ப்ராப்ளம் ஒரு சோர்ஸை பற்றி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த இஷ்யூவை பற்றி டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ப்ராப்ளம், சோர்ஸ், இஷ்யூ, சொல்யூஷன், கேப், இந்த சென்டென்ஸோட டைப்பை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இது வந்துட்டு இது மாதிரியான கன்ஃபியூஷனை வந்து தீக்கும். அடுத்தது டெக்னாலஜி ஹேஸ், தோ நான் பாஸ்ட் ப்ரெசன்ட் ரிசல்ட் ஏர்லியரு அப்படிலாம் சொன்னேன்ல, ஸோ அந்த சென்டென்ஸ்க்கான எக்ஸாம்பிள் தான் இது. ஓகே, டெக்னாலஜி ஹேஸ் சேஞ்ச் கம்யூனிகேஷன், பீப்புள் கனெக்ட் இன்ஸ்டன்ட்லி நவ், ஏர்லியர் இட் டுக் டேஸ், திஸ் ஹேஸ் இம்ப்ரூவ்ட் எஃபிஷியன்சி. ஸோ ப்ரொனவுன் ஆர் நவுன் இருக்கிறத பார்க்கணும். திஸ்ன்னு வந்திருக்கு, ஸோ இது வந்துட்டு வராது. ஓகேவா? டி ஆப்ஷன் வந்து டாபிக் சென்டென்ஸாக வராது. ஓகே, ஏபிசி இது மூணு தான் ஏதாவது ஒரு டாபிக் சென்டென்ஸ். டெக்னாலஜி ஹேஸ் சேஞ்ச் கம்யூனிகேஷன், பீப்புள் கனெக்ட் இன்ஸ்டன்ட்லி நவ், ஏர்லியர் இட் டுக் டேஸ். ஸோ டெக்னாலஜி பற்றி தான் பேசியிருக்காங்க. ஓகேவா? ஸோ எந்த விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க நம்ம கொஷின் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொனவுன் இருக்கான்னு பார்க்கணும். அப்புறம் எந்த விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க, வாட் இஷ்யூன்னு பார்க்கணும், எந்த இஷ்யூன்னு பார்க்கணும். ஓகேவா? இங்கே மேலே வந்துட்டு இங்கே என்ன இஷ்யூ பற்றி பேசுனாங்க, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இஷ்யூ பற்றி பேசினாங்க. ரைட்டா? என்ன இஷ்யூன்னு பார்க்கும்போது வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். அதை ஏன் டாபிக் சென்டென்ஸாக வைக்கலாம் அப்படின்னா, அந்த இஷ்யூ வரதுக்கு முன்னாடி அதுக்கான ப்ராப்ளம் என்ன, அதுக்கான சோர்ஸ், அந்த இஷ்யூக்கான சோர்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா அது வந்துட்டு பீப்புளோட ஜெனரேட் பண்ணுற வேஸ்ட்டு. அந்த இஷ்யூ வந்துட்டு நம்ம சோர்ஸ் ஒன்றே முடிச்சதுக்கப்புறம் தான் இஷ்யூ, அப்புறம் தான் சொல்யூஷன் வரும். ஓகேவா? ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, என்ன இஷ்யூ, வாட் இஷ்யூன்னு பார்ப்போம், இல்லாட்டி வாட் டாப்பிக்கை பற்றி பேசியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு ப்ரொனவுன் இருக்கான்னு பார்க்கணும். அடுத்து வந்துட்டு வாட் டாபிக் சென்டென்ஸ் பார்க்கணும். இங்கே டாபிக் சென்டென்ஸ் வந்து டெக்னாலஜி பற்றி பேசியிருக்காங்க. ஸோ ஏ தான் வந்துட்டு டாபிக் சென்டென்ஸ். ஸோ பியும் சியும் வந்துட்டு எடுத்துடலாம். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்கள், டெக்னாலஜி ஹேஸ் சேஞ்ச் கம்யூனிகேஷன். டெக்னாலஜி வந்து கம்யூனிகேஷன் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, பீப்புள் கனெக்ட் இன்ஸ்டன்ட்லி நவ் அப்படின்ற வார்த்தை வந்துச்சு. ஸோ இப்போ பற்றி பேசிட்டாங்க. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து சொல்லிட்டாங்க. அப்போ முன்னாடி பற்றி பேசணும்ல, முன்னாடி ஏர்லியர் இட் டுக் டேஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஏர்லியர் அப்படின்ற சென்டென்ஸ் வரணும், அப்போ இப்போ அப்படின்ற சென்டென்ஸ் வந்துருக்கணும். ஓகேவா? அப்போ இந்த மாதிரி தான் குரோனாலஜிக்கல் ரேஞ்சை நம்ம அரேஞ்ச் பண்ணுறப்போ பிக்கு அப்புறம் தான் கண்டிப்பாக சி வரும். ஓகே, சாரி, சி தான் ஏர்லியர் தானே. சிக்கு அப்புறமா கண்டிப்பாக வந்துட்டு பி வரணும். ஓகேவா? நவ் தான் வந்துட்டு பி சென்டென்ஸு, ஏர்லியருங்கிறது வந்து சி சென்டென்ஸ். ஓகேவா? ஸோ சிக்கு அப்புறம் தான் பி வரணும். இங்கே தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள், பிக்கு அப்புறம் சி வந்திருக்கு. ஸோ இந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், சிக்கு அப்புறம் பி வந்திருக்கு. இந்த மாதிரி நவ் தென் அப்படின்ற வார்த்தை வச்சோ, இல்லை இயர் 1950 சொல்லியிருப்பாங்க, சில இதில் வந்து 1970, அந்த மாதிரி க்ரோனாலஜிக்கல் ஆர்டர் ஆப்ஷனை வச்சு எலிமினேட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஆப்ஷனையும் எலிமினேட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ நம்ம எப்படி எலிமினேட் பண்ணோம் பாருங்கள், புரிஞ்சுதான் நான் எப்படி எலிமினேட் பண்ணேன்னு. நவ்வு ஏர்லியர் அதை வச்சு தான் நான் எலிமினேட் பண்ணேன். இங்கே டெக்னாலஜின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு ப்ரொனவுன் வந்திருக்கா பார்த்துருக்கோம். ஸோ டி ஆப்ஷன் டாபிக் சென்டென்ஸாக வரதுன்னு முடிவு பண்ணிட்டோம். அப்புறம் டாபிக் சென்டென்ஸ் எதை பற்றி பேசியிருக்காங்கன்னு பார்த்தோம், டெக்னாலஜி பற்றி பேசியிருக்காங்க. ஸோ ஏ ஆப்ஷன் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் பாருங்கள், இது வந்து எதன் ஓரியன்டாக வருது, மக்கள் வந்து இப்போ வந்துட்டு ஈஸியாக கனெக்ட் பண்ணிடுறாங்க, முன்னாடி வந்து ரொம்ப டைம் எடுத்துச்சோ, முன்னாடி வந்துட்டு பற்றி பேசிட்டு அதுக்கப்புறம் தான் இப்போ வர முடியும். ஸோ அப்போ ஏர்லியர் ஃபஸ்ட்டு சென்டென்ஸாக, சி சென்டென்ஸ் வந்து ஃபஸ்ட்டு சென்டென்ஸாக வரும், அப்புறம் பி சென்டென்ஸ் வரும். அப்போ சிக்கு அப்புறம் தான் பி, அதை வச்சு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணும்போது சிக்கு அப்புறம் தான் பிங்கிறது ஃபஸ்ட் ஆப்ஷனோட தான் இருக்குது. மிச்சம் எல்லா ஆப்ஷனுமே வந்துட்டு கன்ஃபியூஸ்டாக இருக்குது. சி ஆப்ஷன் வந்துட்டு வரதுக்கு சான்ஸ் இல்லை, ஏன்னா டெக்னாலஜி தான் வந்துட்டு நம்ம டாபிக் சென்டென்ஸ் முடிவு பண்ணிட்டோம். ஸோ சி ஆப்ஷன் வரதுக்கு சான்ஸ் இல்லை. ஓகே, ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம இங்கே ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி இதை வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ செக் பண்ணி பார்க்குறப்போ டெக்னாலஜி ஹேஸ் சேஞ்ச் கம்யூனிகேஷன், பீப்புள் connect instantly now. Okay, so அப்போ ஏக்கு அப்புறம் technology has changed communication, earlierly it took days, people can connect instantly now, this has improved efficiency. இதுதான் வந்து இம்பேக்ட். இப்போ எஃபிஷியண்ட்டாக எல்லாருமே வந்து கனெக்ட் பண்ணிக்கிறாங்க, இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது வந்து கம்யூனிகேஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கு, எஃபிஷியன்சி வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதோட இம்பேக்டை போட்டு முடிச்சிட்டாங்க. ஸோ இது இந்த மாதிரி தான் வந்து பாஸ்ட் ப்ரெசென்ட்டு அதோட ரிசல்ட்டை பற்றி சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே, ஃபிஃப்த்து சென்டென்ஸ் பாருங்கள். ஃபிஃப்த்து சென்டென்ஸில் வந்துட்டு climate change. ஓகேவா? ஸோ climate change is a global concern, rising temperature affect ecosystem, government must act urgently, awareness among people is growing. ஸோ இங்கே பாருங்கள், இதில் வந்து ப்ரொனவுன் வரல. ஸோ ப்ரொனவுனை வச்சு நம்மளால் பிரிக்க முடியுமா? ப்ரொனவுன் வச்சு பிரிக்க முடியாது. ஓகே, செகண்டு ப்ரொனவுன் வச்சு பிரிக்க முடியாது. அதுக்கப்புறம் டாபிக் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். டாபிக் சென்டென்ஸ் வந்து மோஸ்ட்லி எஸ்எஸ்சியில் வந்துட்டு என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக வரும்னு சொன்னாங்கல்ல. ஸோ கிளைமேட் சேஞ்ச் பற்றி வந்திருக்கு. மேபி ஏ வந்து டாபிக் சென்டென்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஆப்ஷனையும் பாருங்கள், ஏ வந்து 2 வாட்டி ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து டாபிக் சென்டென்ஸாக இருக்கிறதுக்கு ஜாஸ்தி.
ஸோ இந்த 2 சென்டென்சஸை ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃபர்தராக கண்டினியூ பண்ணலாம். கிளைமேட் சேஞ்ச் இஸ் அ குளோபல் கன்சர்ன். ஓகே, அப்போ கிளைமேட் சேஞ்ச் தான் குளோபல் கன்சர்ன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், ஏக்கு அப்புறம் பி வந்துருக்கு. ரைசிங் டெம்பரேச்சர் அஃபெக்ட் ஈகோ சிஸ்டம். ஆமாம், கிளைமேட் சேஞ்சுனா கிளைமேட் வந்துட்டு மாறுறதுனால தான் நம்ம ரொம்ப பெரிய ரிஸ்க்காக இருக்குது. கிளைமேட் சேஞ்ச் மாறுறது எதனால் மாறுது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குல்ல. அப்போ ரைசிங் டெம்பரேச்சர்னால மாறுது. ஓகேவா, அதுக்கான காரணமும் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு சொல்யூஷன் ரொம்ப முக்கியம். ஓகேவா, அதுக்கு சொல்யூஷன் ரொம்ப முக்கியம். கவர்மெண்ட் வந்துட்டு இமீடியட்டாக ஆக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கவர்மெண்ட் மஸ்ட் ஆக்ட் அர்ஜென்ட்லி. அப்புறம் லாஸ்ட் என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, டி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அவேர்னஸ் மஸ்ட் அமாங் பீப்புள் இஸ் க்ரோயிங்னு. ஸோ அவேர்னஸ் அமாங் பீப்புள், அவேர்னஸ் தானே எப்பயுமே லாஸ்ட்டாக வரும். ஒரு விஷயத்த ப்ராப்ளம்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தானே அவேர்னஸ் கொடுப்பாங்க. ஸோ அவேர்னஸ் சென்டென்ஸில் லாஸ்ட்டாக வரும். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து லைக்லி வர மாதிரி இருக்குது. தேர்ட் ஆப்ஷனை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கிளைமேட் சேஞ்ச் இஸ் அ குளோபல் கன்சர்ன், கவர்மெண்ட் மஸ்ட் ஆக்ட் அர்ஜென்ட்லி, அதுக்கப்புறமா ரைசிங் டெம்பரேச்சர் அஃபெக்ட் ஈகோ சிஸ்டமா. அது வந்துட்டு ஆர்டர்லேயே இல்லை, தப்பான ஆர்டரில் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு கிளைமேட் சேஞ்சை பற்றி பேசிட்டாங்க. கிளைமேட் சேஞ்ச் வந்து குளோபல் கன்சர்னாக இருக்கான். ஸோ கிளைமேட் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருக்கோம்ல. ஏன் கிளைமேட் சேஞ்ச் நடக்குது, ஏன் ஒய் அப்படின்ற வார்த்தைக்கு வந்துட்டு ரைசிங் டெம்பரேச்சர் தானே காரணம். ஸோ அதுதானே பேசணும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துட்டாங்க, டேரெக்டாக கவர்மெண்ட் வந்துட்டு ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆக்ஷன் இங்கே எடுக்கிறது பிரச்சனை இல்லை. நீங்கள் ஏற்கனவே கிளைமேட் சேஞ்சை பற்றி பேசியிருக்கீங்க. அதுக்கு ரிலேட்டடாக உள்ள என்ன காரணம், வாட் இஸ் த ப்ராப்ளம் ஆர் வாட் இஸ் த ரீசன், அந்த ரீசனை பற்றி, ஒய்ன்ற ரீசனை பற்றி சொல்லணும்ல. ஸோ அது டாபிக் சென்டென்ஸ்க்கு அப்புறமா ஒய் ரீசனை வந்து நம்ம வந்து ஏன் கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ அப்போ வந்துட்டு தேர்ட் ஆப்ஷன் வந்துட்டு வராது. தேர்ட் ஆப்ஷன் தப்பாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டாபிக் சென்டென்ஸ் கிளைமேட் சேஞ்சு, அதுக்கப்புறம் அதோட ரீசன் சொல்லிட்டாங்க. ரீசன் முடிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து ஆக்ஷன் டேக்கிங்கை பற்றி பேசுவோம். ஸோ ஆக்ஷன் வந்துட்டு எது எடுக்கிறாங்க, கவர்மெண்ட் வந்து எடுக்கணும். அப்போ கவர்மெண்ட் வந்து ஆக்ஷன் எடுக்கும்போது பீப்புளுக்கு அவேர்னஸ் வந்து அதை பற்றி க்ரியேட் பண்ணணும். இந்த மாதிரியான சென்டென்ஸ் ஃப்ளோ தான். ஓகேவா, இதுக்கு பாருங்கள். ஃபஸ்ட் வந்து டாபிக் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்ற டாபிக், அப்புறம் அந்த சொல்யூஷனோட அர்ஜென்சி, ரைசிங் வந்து டெம்பரேச்சர் வந்து அதிகமாகிட்டு இருக்கு அப்படின்ற ரீசனு, அதுக்கப்புறம் அதோட எஃபெக்ட் என்ன, கவர்மெண்ட் வந்துட்டு கண்டிப்பாக ஆக்ஷன் எடுக்கணுங்கிறது கவர்மெண்ட் கிளைமேட் சேஞ்சு, அதுக்கப்புறம் அதுக்கான ரீசன். ஏசிபிடிங்கிறது தப்பான ஆப்ஷன். ஓகேவா, சாரி, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகே, டாபிக், அதுக்கப்புறம் சொல்யூஷனோட அர்ஜென்சி, அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டோட இம்பாக்ட், கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணணும், கவர்மெண்ட் வந்து அவேர்னஸை க்ரியேட் பண்ணணும். ஸோ இதுதான். ஓகேவா, ஸோ வீடியோ வந்து கொஞ்சம் லாங்காக போகுது. ப்ளீஸ் பொறுமையாக படிங்க. கொஞ்சம் இன்னும் ஒரு 16 ரீடிங் பேராஜம்பிள் இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் நல்லா மார்க் வாங்க முடியும். கொஞ்சம் ஓகேவா, கொஞ்சம் பேஷன்ஸோட வீடியோ வந்து டில் த எண்ட் வரையும் பாருங்கள். ஓகே, அடுத்தது பாருங்கள். பெயிண்டிங் டெபிக்ட்ஸ் a historical sense. It was created by a famous artist. Many visitors admire it. It is displayed. ஸோ இங்கே இட்டுன்னு வந்திருக்கு. அப்போ பியும் டாபிக் சென்டென்ஸாக வராது. ஸோ செகண்ட் ஆப்ஷனாக வந்துட்டு நாம் வந்துட்டு நார்மலாகவே எலிமினேட் பண்ணிடலாம். சி பாருங்கள், மெனி விசிட்டர்ஸ் அட்மையர்ஸ் இட். எதை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ இங்கே இட்டுங்கிறது வந்துட்டு எண்டில் கொடுத்துருக்காங்க. மெனி விசிட்டர்ஸ் அட்மையர்ஸ் இட்னா நிறைய விசிட்டர்ஸ் வந்து அட்மையர் பண்ணுவாங்க அப்படிங்கிறது டாபிக் சென்டென்ஸாக வருமா, வராது. ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்கள், சி தான் டாபிக் சென்டென்ஸாக வருது. அப்போ ஃபோர்த் ஆப்ஷனும் வந்துட்டு தப்பாக வந்துடுது. ஓகேவா, ஸோ ஏ இல்லை ஏ தான் வந்து டாபிக் சென்டென்ஸாக வரும். அது வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஓகேவா, அப்போ 1 இல்லை 3 தான் வந்து ஆப்ஷனாக வருது பாருங்கள். 1 இல்லை 3 தான் ஆப்ஷன். இந்த பெயிண்டிங் டெபிக்ட்ஸ் த ஹிஸ்டாரிக்கல் சென்ஸ். ஸோ ஹிஸ்டாரிக்கல் சீனை தான் இந்த பெயிண்டிங் வந்து டெபிக்ட் பண்ணுது. ஹிஸ்டாரிக்கல் சீனை பற்றி பேசுகிறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் இந்த ஹிஸ்டாரிக்கல் சீனோட கண்டினியூ பண்ணுவோம் பாருங்கள். ஹிஸ்டாரிக்கல் சீன் இந்த பெயிண்டிங்கை வந்துட்டு கண்டிப்பாக பண்ணது யாரோ ஒரு ஆர்டிஸ்டான தானே இருப்பாங்க. அப்போ பி தானே வரணும். இட் வாஸ் கிரியேட்டட் பை அ ஃபேமஸ் ஆர்டிஸ்ட். ஓகே, இட் வாஸ் கிரியேட்டட் பை அ ஃபேமஸ் ஆர்டிஸ்ட். அப்புறம் ஒரு ஹிஸ்டாரிக்கல் சீனை வந்துட்டு பெயிண்ட் பண்ணியிருக்காரு ஒரு பெயிண்டரு. அந்த பெயிண்டர் வந்துட்டு ஒரு ஃபேமஸான ஆர்டிஸ்ட்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்ப மெனி விசிட்டர்ஸ் அட்மையர்ஸ் இட்னு கொடுத்துருக்காங்க. இட் இஸ் டிஸ்பிளேட் மியூசியம்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பெயிண்டிங்கை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஃபேமஸான ஆர்டிஸ்ட் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பாருங்கள், ஒன்று ஏக்கு அப்புறம் பி வரணும், இல்லை ஏக்கு அப்புறம் சி வரணும். இட் இஸ் டிஸ்பிளேட் இன் த மியூசியமா, மெனி விசிட்டர்ஸ் அட்மையர்ஸ் இட் அப்படி வராது. இல்லை, ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு பெயிண்டிங் வந்து இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு சொந்தக்கார யாருன்னு பேசுவாங்க. அப்போ பெயிண்டரை பற்றி பேசியிருப்பாங்க. இட் இஸ் பை. அப்போ தேர்ட் ஆப்ஷன் வந்துட்டு வராது. ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகேவா, இந்த பெயிண்டிங் டெபிக்ட்ஸ் ஹிஸ்டாரிக்கல் சீனு, அதுக்கப்புறம் இட் வாஸ் கிரியேட்டட் பை த ஃபேமஸ் ஆர்டிஸ்ட். அது வந்து யார் சொந்தக்காரங்க, அந்த பெயிண்டிங்க்கு அப்புறம் இட்டு தான் வரணும். ஓகே,
அதுக்கப்புறம் அது வந்துட்டு எங்கே வச்சுருக்காங்க, மியூசியத்தில் வச்சுருக்காங்க, நிறைய பேர் அதை வந்து பார்த்துட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் தான் மெனி விசிட்டர்ஸ்ங்கிறது லாஸ்ட் சென்டென்ஸாக வரும். ஓகேவா? ஸோ இது இந்த மாதிரி ஒரு இன்ட்ரடக்ஷனை எப்பயுமே ஒரு மியூசியமையோ இல்லை ஒரு பொருளையோ ஒருத்தர் கிரியேட் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க அப்படின்னா இது எஸ்எஸ்சியில் இம்பார்ட்டண்ட்டு. அது பொயட்ரியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கிரியேஷனாக இருந்தாலும் சரி. ஓகேவா? இதை மட்டும் நல்லா கவனிச்சுட்டாங்க. ஒரு விஷயத்த ஒரு கிரியேட்டர் பண்ணுறாரு அப்படின்னா அந்த கிரியேஷனை பற்றி பேசும்போதுக்கப்புறம் கூடவே அந்த கிரியேட்டரையும் சொல்லிடுவாங்க. பை அப்படின்ற வார்த்தை அடுத்த சென்டென்ஸ்லேயே வந்துடும். ஓகேவா? ஏக்கு அப்புறம் பி வந்து கிரியேட்டரை பற்றி தான் பேசுவாங்க. இது வந்து ஒரு ட்ரிக்கு. ஓகேவா? அதுதான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரடக்ஷனு, அந்த பெயிண்டிங்கான இன்ட்ரடக்ஷன், அப்புறம் கிரியேட்டரை பற்றி பேசியிருக்காங்க, ஆர்டிஸ்டோட இன்ட்ரடக்ஷனு, அதுக்கப்புறம் அது எங்கே இருக்குன்ற லொக்கேஷனு, அதுக்கு ரியாக்ஷன் என்ன மக்கள்கிட்ட வருங்கிறது லாஸ்ட்டாக தான் வரும். ஓகேவா? ஸோ ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருளை வந்து அந்த பொருளை பற்றின இன்ட்ரடக்ஷன், அந்த பொருளை யார் கிரியேட் பண்ணாங்களோ அந்த சொந்தக்காரங்களை பற்றி பேசணும் கிரியேட்டர், அதுக்கப்புறம் அதோட லொக்கேஷனு, அதுக்கப்புறம் அது மக்கள் வந்து எப்படி வரவேற்கிறாங்கன்ற ரியாக்ஷன். ஓகேவா? ஸோ இது ஒரு ட்ரிக்கு மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஓகே? ஸோ அதுக்கப்புறம் இந்த இதில் பாருங்கள், சோஷியல் மீடியா பற்றி பேசியிருப்பாங்க போல். சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ் யூத். ஓகே, இட் ஸ்ப்ரெட்ஸ் இன்ஃபர்மேஷன் குயிக்லி, ஹவெவர் மிஸ்யூசஸ் காமன், ப்ராப்பர் ரெகுலேஷன் இஸ் நீடட். ஸோ இங்கே ஆக்ஷன் டேக்கன் வந்துட்டு லாஸ்ட்டு. ஸோ டி தான் லாஸ்ட் ஆப்ஷன். ஆக்ஷன் ரெகுலேஷன் எப்பயுமே ஆக்ஷன் எடுக்கிறது வந்து லாஸ்ட்டாக தான் வரும். ஆக்ஷன், அவேர்னஸ் இது எல்லாமே லாஸ்ட் சென்டென்ஸாக தான் வரும். ஓகேவா? இந்த மாதிரி அவேர்னஸ், ஆக்ஷன் எல்லாமே வந்து லாஸ்ட் வேர்டாக தான் வரும். மோஸ்ட்லி லாஸ்ட் ஆப்ஷனாக தான் வரும். ஓகேவா? அதுதான் இதெல்லாம் இந்த வார்த்தையெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ டி ஆப்ஷன் வந்து ஓப்பனிங் சென்டென்ஸ் கிடையாது. இட்டு ஹவெவர்னு வந்திருக்கு. அப்போ இது ஓப்பனிங் சென்டென்ஸாக இருக்கலாம், இதுவும் கிடையாது. அப்போ ஏதோ ஓப்பனிங் சென்டென்ஸ். ஏ வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லேயும் தேர்ட் ஆப்ஷன்லேயும் இருக்குது. அதை பார்த்து வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, அப்புறம் பாருங்கள், சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ் த யூத். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் படிப்போம். ஏபிசிடியாக வந்து தொடர்ந்து படிச்சு பாருங்க. சோஷியல் மீடியா வந்து யூத்தை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஓகே, சோஷியல் மீடியா பற்றி சொல்லிட்டு இட் உடனே சோஷியல் மீடியா பற்றி சொன்னோன்னே அதுக்கப்புறம் அதுன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. மோஸ்ட்லி ஏக்கு அப்புறம் பி வந்து கண்டினியூஸாக சான்சஸ் ஜாஸ்தி. இட் ஸ்ப்ரெட் இன்ஃபர்மேஷன் குயிக்லி. ஆமாம், கரெக்டு. அதுக்கப்புறம் ஹவெவர், இது வந்து இன்ஃபர்மேஷன் வந்துட்டு ஈஸியாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணாலுமே ஹவெவர் இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஒரு அட்வான்டேஜ் சொல்லிட்டாங்க, அதுக்கப்புறம் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் வருது பாருங்கள். ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரியான சென்டென்சஸ்லாம் வந்து அதிகமாக எஸ்எஸ்சியில் வந்து கேட்பாங்க. எப்படி அப்படின்னா ஒரு டாபிக் கொடுத்துருவாங்க, ஒரு டாபிக், அதுக்கப்புறம் அதோட அட்வான்டேஜ் பற்றி பேசுவாங்க, ப்ளஸ் பாயிண்ட் பற்றி பேசுவாங்க, அதுக்கப்புறம் எடுத்தோன்னே டிஸ்அட்வான்டேஜ் பற்றி பேச மாட்டாங்க. ஃபஸ்ட்டு அட்வான்டேஜ், அப்புறம் டிஸ்அட்வான்டேஜ், அதுக்கப்புறம் கன்க்ளூஷன். ஓகேவா? இந்த மாதிரி பேசுகிற சென்டென்ஸ் அண்ட் பேராஜம்பிள்ஸ் அதிகமாக கேட்பாங்க. தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைப் இது. ஓகேவா? ஸோ த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ் யூத், இட் ஸ்ப்ரெட்ஸ் இன்ஃபர்மேஷன் குயிக்லி, ஹவெவர் மிஸ்யூஸ் இஸ் காமன். ஸோ எப்படி இருந்தாலும் மிஸ்யூஸ் வந்துட்டு சோஷியல் மீடியாவும் அதிகமாக பண்ணுறாங்க. ஸோ ஒழுங்காக வந்துட்டு இதுக்கான ரெகுலேஷன், ரூல்ஸ், சோஷியல் மீடியாவுக்கான ரூல்ஸ் வந்துட்டு போடணும் அப்படிங்கிறதான் வந்து சொல்யூஷனாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டான ஆப்ஷனாக வரும், தேர்ட் ஆப்ஷன் வராது. ஓகே, முதல்ல ஒரு டாபிக் பற்றி சொல்லியிருக்காங்க, அப்புறம் அதோட பெனிஃபிட் என்ன. ஓகேவா? சோஷியல் மீடியா அதோட பெனிஃபிட்டு, அப்புறம் அதுக்கு கான்ட்ராஸ்டான நெகட்டிவ் ஐடியா, பாசிட்டிவ் நெகட்டிவ், அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த டிஸ்அட்வான்டேஜ்க்கு சொல்யூஷனும் நமக்கு வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. எண்டில் வந்து சொல்யூஷன் கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு 7th பேராஜம்பிள். இப்போ இது ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஓகேவா? அடுத்தது ஒரு டைப் கைஸ். ஓகேவா? அதனால தான் நான் உங்களுக்கு பொறுமையாக வீடியோ பார்க்க சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, இது ரொம்ப பெரிய லென்த்தியான வீடியோ, நான் இவ்வளோ எஃபெக்ட்ஸ் போட்டது வந்து உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறது தான். ஓகேவா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு. ஓகேவா? அடுத்தது 8 பாருங்கள், ஹெல்த் இஸ் வெல்த். எப்பயுமே ப்ராவர்ப் வந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் வந்து டாபிக் சென்டென்ஸாக இருக்கணும். இது ஆணித்தரமாக எழுதி வச்சுக்காங்க. ஓகேவா? இந்த மாதிரி ப்ராவர்ப்லாம் வந்துச்சுன்னா அதுதான் வந்து மோஸ்ட்லி டாபிக் சென்டென்ஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து ஹெல்த் இஸ் வெல்த், இதுதான் இந்த டாபிக் சென்டென்ஸு. நம்ம இப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா? ப்ராவர்ப் வந்துச்சுன்னா டாபிக் சென்டென்ஸாக இருக்கும். ரொம்ப முக்கியமான ஒரு ட்ரிக். ஓகேவா? இது எல்லாமே ட்ரிக்ஸ் தான். நம்ம எத்தனைக்கு ட்ரிக்ஸ் வந்து நல்லா நம்ம வந்துட்டு படித்து வச்சுக்கிறோம், பேராஜெல்லாம் ஈஸியாக அசால்ட்டாக அடிச்சுட்டு போயிடலாம். ஓகேவா? அடுத்து ரெகுலர் எக்ஸசைஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். இது டாபிக் சென்டென்ஸ் மாதிரி தான் இருக்குது. அடுத்து இட் கீப்ஸ். ஸோ சி ஆப்ஷன் வந்து டாபிக் சென்டென்ஸாக வராது. ஹெல்தி லைஃப் ஸ்டைல் இன்க்ரீசஸ் லாங்கிவிட்டி. ஸோ ஓகே, இன்க்ரீசஸ் லாங்கிவிட்டின்னு சொல்லிட்டாங்க, இது டாபிக் சென்டென்ஸாக வரலாம். அப்போ ப்ராவர்பும் வந்துட்டு டாபிக் சென்டென்ஸாக வரனால ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு ஏ தான். ஏவை வச்சு வந்து நம்ம சென்டென்ஸ் ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? ஏவை வச்சு நம்ம ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஏவை வச்சு பார்க்கும்போது ஃபஸ்ட் ஆப்ஷனும் தேர்ட் ஆப்ஷனும் இருக்குது. ஓகேவா? ஹெல்த் இஸ் வெல்த். ஓகே, ஹெல்த் இஸ் வெல்த், சூப்பரு. அப்புறம் ஏக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு தேர்ட் ஆப்ஷன் செக் பண்ணி பார்ப்போம். எப்போயும் ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் செக் பண்ணி பார்க்குறோம். ஹெல்த் இஸ் வெல்த். ஓகே,
ஹெல்த் இஸ் வெல்த், இட் கீப்ஸ் த பாடி ஃபிட். ஆமாம், ஹெல்த் இஸ் வெல்த், இட் கீப்ஸ் த பாடி ஃபிட். எது கீப் த பாடி ஃபிட் அது நமக்கு தெரியாது. ஹெல்த்து தான் நமக்கு வந்து ஹெல்த் இஸ் வெல்த்துன்னு சும்மா சொல்லிட்டாங்க. ஓகேவா, ஹெல்த் இஸ் வெல்த்துன்னு நம்மளோட பாடி வந்துட்டு நல்ல ஹெல்த்து தான் நமக்கு வெல்த்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகே, அதுக்கப்புறம் அடுத்த சென்டென்ஸே இட் கீப்ஸ் பாடி ஃபிட்டுன்னு வருது. அது எப்படி வராதுல்ல? ஸோ அந்த அப்போ தேர்ட் ஆப்ஷன் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேவா, அடுத்தது பாருங்கள், சி ஆப்ஷனும் வராது. ஃபோர்த் ஆப்ஷன் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். செகண்ட் ஆப்ஷன் இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் இருக்குது. செகண்ட் ஆப்ஷனை பாருங்கள், பிக்கு அப்புறம் ரெகுலர் எக்ஸசைஸ் இஸ் இம்பார்ட்டண்ட்டு, ஹெல்த் இஸ் வெல்த்து, அப்புறம் இட் கீப்ஸ் த பாடி ஃபிட்டு. எது ஹெல்த் இஸ் வெல்த் தான் வந்துட்டு பாடி ஃபிட்டாக இருக்குமா? கிடையாது தானே. ஸோ ஹெல்த் இஸ் வெல்த்துக்கு அப்புறம் தான் இட் கீப்ஸ் த பாடி. இது வந்துட்டு இர்ரெகுலராக இருக்குது, அப்போ இதுவும் வராது. அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு, ஏபிசிடி. இப்படி தான் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணோம். ஓகேவா, ஸோ ஹெல்த் இஸ் வெல்த், ஓகே ஹெல்த் இஸ் வெல்த்துன்னு சொல்லிட்டீங்க. அப்புறம் ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணணும், அதுதான் நம்ம பாடியை ஃபிட்டாக வச்சுக்கணும். ஓகே, அப்புறம் இந்த மாதிரி வந்து ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் வந்துட்டு நமக்கு நிறைய நாள் வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான லாஞ்சிவிட்டி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு. ஓகேவா, இங்கே பாருங்கள் இதோட ட்ரிக் என்ன அப்படின்னு, சரி ஒரு பேட்டர்ன் என்ன அப்படின்னு. ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லிட்டாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் அதுக்கான ஆக்ஷன் என்ன, அதுக்கான பெனிஃபிட் என்ன, அதுக்கான ரிசல்ட் என்ன சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இங்கே ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது நம்ம கொடுத்த ப்ராவர்பு, ஹெல்த் இஸ் வெல்த்ன்ற ப்ராவர்பு. ஓகேவா, அப்புறம் அதுக்கான ஆக்ஷனு. ஸோ இந்த ப்ராவர்பை லிவ் அப் பண்ணுறதுக்கு எப்படி சொல்கிறது, சத்து வேணும், உடம்புல நல்ல சத்து இருக்கணும், ஹெல்த் இருக்கணும். ஓகேவா, அப்போ உடம்ப வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கணும் அப்படின்னா நல்லா சாப்பிட்ணும், இல்லாட்டி நல்லா ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணணும். ஸோ எக்ஸசைஸ் தான் இங்கே வந்து ஆக்ஷன். ஓகேவா, ஸோ ஆக்ஷனாக அதுக்கான பெனிஃபிட் என்ன, நம்ம பாடியை ஃபிட்டாக வச்சுக்கோம். பாடியை ஃபிட்டாக வச்சுருந்தா நம்ம நிறைய நாள் வாழலாம், லாங்காக வாழலாம். ஸோ அதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இதுதான் வந்துட்டு இந்த சென்டென்ஸ்க்கான ஒரு பேட்டர்ன். இந்த பேட்டர்னையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, இந்த பேட்டர்ன்ஸ் ஆர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். திஸ் ஆர் த கோட்ஸ் டு கிராக் பேராஜம்பிள். ஓகேவா, இது பேட்டர்ன்னு சொல்கிறதோட இது வந்து ஒரு கோடுன்னு சொல்லலாம். ஓகேவா, சென்டென்ஸ் கோடுன்னு சொல்லலாம். அடுத்தது பாருங்க, புக்ஸ் ஆர் அ சோர்ஸ் ஆஃப் நாலேஜ், தே இம்ப்ரூவ் வெக்காபுலரி, ரீடிங் டெவலப்ஸ் இமேஜினேஷன், எவ்ரி ஒன் ஷுட் கல்டிவேட் திஸ் ஹேபிட். ஓகே, புக்ஸ் தேன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பி ஆப்ஷன் வந்து வராது. வழக்கம் போல் நம்ம ப்ரொனவுன் பார்ப்போம், ப்ரொனவுன் வராது. எவ்ரி ஒன் ஷுட் கல்டிவேட் திஸ் ஹேபிட். எந்த ஹேபிட்டு? ஸோ திஸ் ஹேபிட்னு வந்திருக்கனால இது வந்து டாபிக் சென்டர், நமக்கு என்ன ஹேபிட்னே தெரியாது. ஸோ திஸ் ஹேபிட்டுங்கிறத கழட்டி விட்டுறலாம். ஓகேவா, ஸோ ரீடிங் டெவலப்ஸ் இமேஜினேஷன், புக்ஸ் ஆர் த சோர்ஸ் ஆஃப் நாலேஜ். ஓகே, இப்போ சியும் வரலாம், ஏவும் வரலாம், பார்த்துக்கோங்க. ஓகேவா, இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது நம்ம ஆப்ஷனை தான் பார்க்கணும். ஸோ பி வராது, செகண்ட் ஆப்ஷன் வராது, ஃபோர்த் ஆப்ஷன் வராது. ஸோ ஏ மட்டும்தான் ரிமைனிங் இருக்குது. ஸோ ஏ தான் வந்து டாபிக் சென்டென்ஸ், ஆப்ஷனை வச்சு டாபிக் சென்டென்ஸை நம்ம சூஸ் பண்ணிட்டோம். புக்ஸ் ஆர் த சோர்ஸ் ஆஃப் நாலேஜ் அப்படின்னு. ஓகே, புக்ஸை பற்றி பேசுகிறாங்க, புக்ஸ் தான் நமக்கு வந்து அறிவை தருமாவாம். ஓகே, அதுக்கப்புறம் தே இம்ப்ரூவ் வெக்காபுலரி. ஸோ புக்ஸை பற்றி பேசுகிறதுனால தே இம்ப்ரூவ் வெக்காபுலரின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வரலாம், இல்லாட்டி தேர்ட் ஆப்ஷன் வரலாம். தேர்ட் ஆப்ஷன் செக் பண்ணி பாருங்கள், புக்ஸ் ஆர் த சோர்ஸ் ஆஃப் நாலேஜ், ரீடிங் டெவலப்ஸ் இமேஜினேஷன், அப்புறம் தே இம்ப்ரூவ் வெக்காபுலரி, எவ்ரி ஒன் ஷுட் கல்டிவேட் திஸ் ஹேபிட். ஸோ இங்கே புக்ஸுக்கு அப்புறம் ரீடிங்கை பற்றி சொல்லிட்டாங்க தேர்ட் ஆப்ஷன் பொறுத்தவரையில். அதுக்கப்புறம் தான் வந்து வெக்காபுலரி தேன்னு சொல்கிறாங்க. ரீடிங் இம்ப்ரூவ்ஸ் இமேஜினேஷன் சொன்னதுக்கப்புறம் எங்கே வெக்காபுலரி இம்ப்ரூவ் பண்ண போகுது. ஸோ இந்த சென்டென்ஸ் வந்து கண்டினியூஷனில் இல்லையில. ஸோ சி ஆப்ஷன் வந்துட்டு எலிமினேட் பண்ணிடலாம். அப்போ ரிமைனிங் இருக்கிறது இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷனோட தான். ஃபஸ்ட் ஆப்ஷன் நம்ம வந்துட்டு டிக் பண்ணிடுவோம் ஆட்டோமேட்டிக்காக. ஓகேவா, இதை இன்னும் எப்படி வந்து நம்ம வந்துட்டு டீப்பாக பார்க்கலாம் அப்படின்னு நான் இப்போ சொல்லித்தரேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு புக்ஸ் ஆர் த சோர்ஸ் ஆஃப் நாலேஜ். ஓகேவா, புக்ஸ் ஆர் த சோர்ஸ் ஆஃப் நாலேஜ், அதோட பெனிஃபிட் என்ன, தே இம்ப்ரூவ் வெக்காபுலரி. ஓகேவா, தே அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு புக்ஸை வச்சோன்னே அதோட ஃபாலோடு பை ப்ரொனவுன். புக்ஸை பற்றின ப்ரொனவுன் வந்துட்டு தே தானே. ஸோ அதுதான் செகண்டாக வரும். ப்ரொனவுனை வச்சு நம்ம வந்து செகண்ட் சென்டென்ஸை சூஸ் பண்ண முடியும். அப்படி இல்லாட்டியுமே அது வந்துட்டு எப்படி வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுது அப்படிங்கிறப்போ வெக்காபுலரி, நமக்கு நாலேஜ் வந்துட்டு வெக்காபுலரி மூலமாக கிடைக்கிது. ரைட்டா, புக்ஸ் ஆர் த சோர்ஸ் ஆஃப் நாலேஜ், தே இம்ப்ரூவ் அவர் வெக்காபுலரின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அதுதான் அதோட பெனிஃபிட். அப்புறம் அது இல்லாமல் ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அதே ரீடிங் பண்ணுறதுனால இமேஜினேஷனும் டெவலப் ஆகும். இது வந்து அடிஷ்னல் பாயிண்ட்டு. ஓகேவா, அடிஷ்னலாக புக்கு படிக்கிறதுக்காக வேண்டி வர பாயிண்ட்டு. ஸோ எல்லோரும் இந்த ஹேபிட்டை வந்துட்டு கல்டிவேட் பண்ணிக்கணுங்கிறது இங்கே கன்க்ளூஷனாக இருக்குது. அவ்வளோதான். ஓகேவா, ஸோ டாப்பிக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு, தேர்ட் ஆப்ஷன் வராது. டாபிக் அதோட பெனிஃபிட் என்ன, அப்புறம் டீப்பர் பெனிஃபிட் என்ன, அப்புறம் கன்க்ளூஷன். இது வந்து ஒரு சென்டென்ஸ் நேச்சராக பார்த்துருக்காங்க பாருங்கள். ஓகேவா, புக்கு வந்துட்டு ஒரு சோர்ஸ் ஆஃப் நாலேஜ். ஓகே, அது என்ன பண்ணும்,
நமக்கு நம்மளோட வெக்காபுலரியை வந்து இம்ப்ரூவ் பண்ணிவிடும். இம்ப்ரூவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம ரீடிங் பண்ணும்போது நம்மளோட ப்ளஸ் பாயிண்ட் அண்ட் அட்வான்டேஜ் திரும்ப ஒரு அட்வான்டேஜ், ஒரு டீப் அட்வான்டேஜ்னா இமேஜினேஷன் வந்து டெவலப் பண்ணும் அப்படிங்கிறது டீப்பான அட்வான்டேஜ். அப்புறம் அதோட கன்க்ளூஷன் வந்து கொடுத்துட்டாங்க. ஓகேவா, இது வந்து 9th சென்டென்ஸ். அடுத்து 10th பேராகிராஃப் பார்க்கலாமா? 10th பாருங்க. இன்டர்நெட் ஹேஸ் ரெவல்யூஷனைஸ்டு லேர்னிங். ஓகே, இப்போ 9th சென்டென்ஸ் பார்த்துட்டோமா? நீங்கள் பாஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். ஓகேவா, நமக்கு வந்து இது வருதா அப்படின்னு சொல்லிட்டு சால்வ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம அந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணுங்கள். ஓகே. Internet has revolutionized learning. Student access resources easily. Only platforms provide flexibility. Traditional methods are changing. Okay. Internet has revolutionized learning. Okay. Student access resources easily. என்ன ரிசோர்ஸஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறாங்க நமக்கு தெரியாது. ஓகேவா, அதை டீலில் விட்டுருங்க. டாபிக் சென்டென்ஸ் தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் ப்ரொவைட் ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இது மேபி வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேவா, ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ் ஆர் சேஞ்சிங். ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ்னால் எதில் ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது, அது ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ டி ஆப்ஷன் வராது, பி ஆப்ஷன் வராது. ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் ப்ரொவைட் ஃப்ளெக்சிபிலிட்டி எதுக்கு ப்ரொவைட் பண்ணுது, அதுக்கும் நமக்கு வந்துட்டு சென்டென்ஸ் வந்து தெரில. ஸோ இதுவும் டாபிக் சென்டென்ஸாக இருக்காது. எதுக்கு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்துட்டு ப்ரொவைட் ஃப்ளெக்சிபிலிட்டின்னு சொல்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸ்டூடெண்ட்ஸ் எதுக்கு வந்து ரிசோர்ஸஸை ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாது. ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ் எதில் ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ்னு நமக்கு தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் வந்து டாபிக் சென்டென்ஸ். இன்டர்நெட்டை பற்றி பேசியிருக்காங்க. இன்டர்நெட் ஹேஸ் ரெவல்யூஷனைஸ்டு லேர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஓகே. இன்டர்நெட் வந்துட்டு லேர்னிங் வந்து ரெவல்யூஷனைஸ் பண்ணி விடுது. அப்போது செகண்ட் ஆப்ஷன், பி ஆப்ஷனும் ஃபோர்த் ஆப்ஷனும் நெக்லெக்டட், ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் தேர்ட் ஆப்ஷனும் தான். அப்போ வழக்கம் போது தேர்ட் ஆப்ஷனை செக் பண்ணி பாருங்கள். இன்டர்நெட் ஹேஸ் ரெவல்யூஷனைஸ்டு லேர்னிங். Online platforms provide flexibility. Student access resources easily. Traditional methods are changing அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இங்கே இன்டர்நெட்டை பற்றி பேசினதுக்கு அப்புறமுமே அதை யார் யூஸ் பண்ணுறாங்க? ஸ்டூடெண்ட்ஸ் தானே. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் தானே ப்ராமினெண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதான கண்டினியூஷனாக வரணும். ஆனால் இங்கே ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் ப்ரொவைட் ஃப்ளெக்சிபிலிட்டின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அது மேபி நமக்கு வந்து கொஷின் வர்றதுக்கு ஏக்கு அப்புறம் சி வந்து ஒரு டவுட்டாக இருக்குது. இப்போ ஏக்கு அப்புறம் பிஏ படிச்சு பாருங்கள், உங்களுக்கு ரெலவெண்ட்டாக இருக்காங்க. ஸோ இதுக்கும் ரெலவன்சி செக் பண்ணுங்கள். இப்போது இந்த ரெலவன்சியை விட ஏ கண்டினியூஸ், பி வந்து ரெலவன்சி ஸ்ட்ராங்கராக இருந்துச்சுன்னா அந்த ஆப்ஷனை டிக் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா. ஸோ இன்டர்நெட் ஹேஸ் ரெவல்யூஷனைஸ்டு லேர்னிங். ஸோ இன்டர்நெட் வந்துட்டு நம்ம லேர்னிங் ப்ராசஸை நல்லாவே வந்துட்டு வித்தியாசப்படுத்தி விட்டுருக்கு, இம்ப்ரூவ் பண்ணி விட்டுருக்கு அப்படிங்கிறது தான். ஓகேவா. ஸோ இம்ப்ரூவ் பண்ணி விட்டுருக்கு. ஓகே, இம்ப்ரூவ் பண்ணி விட்டுருச்சு. சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கு? ஸ்டூடெண்ட் ஆக்சஸ் ரிசோர்ஸஸ் ஈஸியாக. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்டர்நெட் மூலமாக ஈஸியாக ரிசோர்ஸை ஆக்சஸ் பண்ணிக்க முடியுது. அப்புறம் அவங்களுக்கு அந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து ப்ரொவைட்ஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸை ஸ்டூடெண்ட்ஸால் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியுது. அப்புறம் இந்த மாதிரியான ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ் வந்து இப்போ வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ் வந்து மாடர்னாக நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்ணி படிக்கிறது வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்குங்கிறது கன்க்ளூஷன். அவ்வளோதான். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் ரொம்ப ரெலவெண்ட்டாக இருக்கனால இந்த ஏசி கண்டினியூஷன் அடிச்சுட்டு ஏபியோட போட்டுக்கலாம். ஓகேவா. இப்போ புரிஞ்சுருக்கு நம்புறேன். ஒரு டாபிக் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அதோட யூசேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இன்டர்நெட்டு லேர்னிங்காக யார் யூஸ் பண்ண போகிறா? ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ அவங்கள பற்றி தானே ஃபஸ்ட்டு பேசி ஆகணும். ஸோ அதான் அதோட யூசேஜ். ஓகே, ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்துட்டு கண்டினியூஷன் சென்டென்ஸாக வர்றதுக்கு சான்சஸ் 10% தான். ஆனால் இந்த இன்டர்நெட் லேர்னிங்கை வந்து யூஸ் பண்ணுறது ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அடுத்து வரணும். அதுக்கப்புறம் தான் ஆன்லைன் பிளாட்ஃபார்மு, அதுக்கப்புறம் ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ் ஆர் சேஞ்சிங். ஓகேவா. டாப்பிக்கு, அதோட யூசேஜ், அதுக்கப்புறம் அதோட ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணுற அந்த இதில் இன்டர்நெட்டில் யார் யூஸ் பண்ணுறாங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லிட்டோம். அந்த ஸ்டூடெண்ட் வந்துட்டு என்ன ஃபீச்சரை வந்துட்டு அவங்க ஆக்சஸ் பண்ணிக்கிறாங்க? ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் அதை வந்து அவங்க வந்து ஆக்சஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா. அந்த ஃபீச்சர்ஸ் அதுக்கப்புறம் ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ்லாம் வந்து இப்போ சேஞ்ச் ஆகிட்டு இருக்குங்கிறத கன்க்ளூஷனாக வச்சுருக்காங்க. ஓகேவா. அடுத்த பாயிண்ட் போவோமா? அடுத்த சென்டென்ஸு. ஸோ அடுத்து பார்ட் 2. இது பாருங்கள். ஆர்கியாலஜிஸ்ட் இப்போ இனிமேல் இதுக்கு மேலே ஒரு சென்டென்ஸ் வரதுன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் புதுசாகவும் இருக்கும். ஓகேவா. ஸோ அதனால இதுக்கு வந்து டீட்டெயில்டான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். இந்த பிபிடி வேணும் அப்படின்னா நம்ம குரூப்பை டெலகிராமில் வந்துட்டு கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இது வந்து நான் ஆஸ்வால் புக்ஸ்லேருந்து தான் எடுத்தேன். ஓகேவா. ஆஸ்வால் புக்ஸ்லேருந்து தான் இது 2025 POQs எடுத்தேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த புக்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து கூப்பன் கோடு கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஓகேவா. ஹைப்ரிட்னு
அந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து 10% டிஸ்கவுண்ட்டும் வாங்கிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து ஜிஎஸ் புக்கும் இங்கிலீஷ் புக்கும் தி பெஸ்ட்டாக இருக்குது. எனக்கு வந்து ஜிஎஸ் புக் என்னோட பர்சனல் ஃபேவரெட்டு. கன்சைஸாக இருக்குது, ஹேண்டியாக இருக்குது, லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பிஒய்க்யூஸ்லாம் டக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். ஓகேவா? ஸோ லாஸ்ட் இந்த 10 days நம்ம வந்து சிஜிஎலுக்கு முன்னாடி ரிவிஷன் பண்ணுவோம்ல, அதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் தவறாமல் இந்த புக்கு வாங்கிக்கோங்க. இது வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்து என்ன சொல்லிட்டு இருந்தோம்? ஸோ இது வந்து பார்ட் 2 ஆஃப் த வீடியோ. பார்ட் 1 ஆஃப் த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஆர்கியாலஜிஸ்ட்டை வந்து பேசிகிட்டு இருந்தோம். ஆர்கியாலஜிஸ்ட் ஸ்டடி ஏன்ஷியன்ட் ரூல் த்ரூ ரிமைன்ஸ். They carefully excavate these layers, tools and pottery. ஸோ இங்கே தீஸ்ன்னு வந்து அது வந்து டாபிக் சென்டென்ஸாக வராது. ஸோ பியும் சியும் டாபிக் சென்டென்ஸ் கிடையாது. ஓகே, ஸோ இங்கே வந்து பி செகண்ட் ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடுங்க. 1 இல்லை 3 வரலாம். ஓகேவா? ஆர்கியாலஜிஸ்ட் ஸ்டடி ஏன்ஷியன்ட் கல்ச்சர்ஸ் த்ரூ ரிமைன்ஸ். டூல்ஸ் அண்ட் பாட்ரி ஹெல்ப் அண்டர்ஸ்டாண்ட் ஹியூமன் பிஹேவியர். ஓகே, ஆர்கியாலஜிஸ்ட் ஸ்டடி கல்ச்சர் த்ரூ ரிமைன்ஸ். ஸோ ரிமைன்ஸ் மூலமாக ஆர்கியாலஜிஸ்ட் என்ன பண்ணுறாங்க? ஏன்ஷியன்ட் கல்ச்சரை வந்து படிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகே, அப்போ ஏக்கு அப்புறம் பி வரலாம், இல்லை ஏக்கு அப்புறம் சி வரலாம். இது ரெண்டுமே பார்த்து வச்சுக்கோங்க. ஏக்கு அப்புறம் சி பார்ப்போமா? தீஸ் லேயர்ஸ், எந்த லேயர்ஸை பற்றி பேசியிருக்காங்க நமக்கு தெரியாதுல்ல. அப்போ ஏக்கு அப்புறம் பி படிச்சு பாருங்க. ஆர்கியாலஜி ஸ்டடி ஏன்ஷியன்ட் கல்ச்சர்ஸ் த்ரூ ரிமைன்ஸ். தே கேர்ஃபுல்லி எக்ஸ்கவேட் சைட்ஸ் லேயர் பை, ஒரு லேயர் இல்லை ஒரு லேயராக வந்துட்டு அவங்க எக்ஸ்கவேட் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ அந்த லேயரை பற்றி தான் அடுத்து ஃபாலோயிங்கில் தீஸ் லேயர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிக்கு அப்புறம் தான் சி வரணும். ஓகேவா? ஏற்கனவே இங்கே லேயரை பற்றி சொல்லியிருக்காங்க. அந்த லேயரை பற்றி தான் அடுத்து வந்து திரும்ப சென்டென்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? அப்போ ஏக்கு அப்புறம் பிசிடி, பிக்கு அப்புறம் சி வரணும். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு, தேர்ட் ஆப்ஷன் தப்பு. இந்த சென்டென்ஸ் தான் நான் வந்துட்டு உங்களுக்கு செகண்ட் ட்ரிக்கை நான் வந்துட்டு ஸ்டார்டிங் ஷார்ட்கட்டில் வந்து சொல்லி கொடுத்துருப்பேன். ரைட்டா? ஒரு வார்த்தை வரும், அந்த வார்த்தையை வந்துட்டு திரும்ப ரிப்பீட் ஆகிற சென்டென்ஸ் தான் நம்ம பார்த்து போடணும் அப்படின்னு. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆர்கியாலஜிஸ்ட், அதுதான் வந்துட்டு ஓப்பன் சென்டென்ஸ். அப்புறம் அந்த ஆர்கியாலஜிஸ்ட் என்ன பண்ணுவாங்க? சைட்ஸை எஸ்கவேட் பண்ணுவாங்க, ஆராய்வாங்க. ரைட்டா? ஸோ சைட்ஸை வந்து எஸ்கவேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லேயர் பை லேயராக எஸ்கவேட் பண்ணுறாங்க. அப்புறம் அந்த லேயர் அப்படின்றது வந்து கோட் வேர்டு. இன்னொரு கோட் வேர்டுனா இங்கேயும் கனெக்ட் ஆகுது, ப்ளூடூத் மாதிரி. ஸோ லேயர்னு கனெக்ட் ஆகுது. ஸோ லேயர் அடுத்த பிக்கு அப்புறம் சி தான் ஃபாலோ ஆகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் டூல்ஸ் அண்ட் பாட்ரிலாம் வந்துட்டு ஹியூமன் பிஹேவியரை வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறதோட கன்க்ளூஷன் பண்ணி முடிச்சிட்டாங்க சென்டென்ஸை. ஓகேவா? அடுத்தது பாருங்க, கம்யூனிகேஷன் பிளேஸ் அ வைட்டல் ரோல் இன் மாடர்ன் சொசைட்டி. ஸோ கம்யூனிகேஷன் பற்றி பேசியிருக்காங்க. இது டைரெக்டாக நம்ம வந்துட்டு இது பண்ணிடலாம். வித்தவுட் இட், இதுவும் டைரெக்டாக ஹட்டாவுனா கட் பண்ணி விட்டுடலாம். அப்புறம் டெக்னாலஜி. ஸோ ஏ இல்லை டி தான் வந்து டாபிக் சென்டென்ஸ். ரைட்டா? ஆப்ஷன் பாருங்கள், எல்லாத்துலேயுமே ஏ தான் வந்து டாபிக் சென்டென்ஸாக இருக்கும். ஸோ டி வந்து டாபிக் சென்டென்ஸாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஓகேவா? அப்போ ஏ வந்து நம்ம டாபிக் சென்டென்ஸாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பி தேர்ட் ஆப்ஷன் வந்து இப்போவே நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஏன்னா பி தான் வந்து டாபிக் சென்டென்ஸாக கொடுத்துருந்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போவே வந்து நம்ம 3 ஆப்ஷன் மட்டும் தான் இருக்குது. இதுலேயும் நம்ம பாருங்கள், கம்யூனிகேஷன் பிளேஸ் அ வைட்டல் ரோல். கம்யூனிகேஷன் ஒரு டாபிக் சென்டென்ஸு, அதுக்கப்புறம் ப்ரொனவுன் வந்து கண்டினியூஸாக வரணும். அப்படின்னா இப்படி இட்டுன்னு வந்துச்சு அப்படின்னா அதுதான் கண்டிப்பாக அதோட தொடர் சென்டென்ஸாக இருக்கணும். ஸோ ஏக்கு அப்புறம் பி தான் வரணும். ஏக்கு அப்புறம் டி வந்துட்டு வர்றதுக்கு சான்சஸ் கிடையாது. அப்போ 1 இல்லை 4 தான் வரும். ஓகேவா? அப்போ 1 இல்லை 4. கம்யூனிகேஷன் பிளேஸ் அ வைட்டல் ரோல் இன் மாடர்ன் சொசைட்டி. ஓகே, இட் ஹெல்ப்ஸ் பீப்புள் எக்ஸ்சேஞ்ச் ஐடியாஸ் எஃபெக்டிவ்லி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஏக்கப்புறம் பீப்புள் வந்துட்டு அவங்களோட ஐடியாஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது கம்யூனிகேஷன் வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, வித்தவுட் இட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இன்க்ரீஸ். ஓகே, ஸோ கம்யூனிகேஷனை பற்றி பேசுகிறாங்க. கம்யூனிகேஷன் தான் ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணிக்கிறது. அதுதான் பீப்புள் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஐடியாஸ் பண்ணுறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது இல்லாட்டி என்ன பிரச்சனை வரும் அப்படின்ற ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏக்கு அப்புறமா பி தான் வரணும். பிக்கு அப்புறமா அது இல்லாட்டி என்ன அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் இருக்குல்ல. ஸோ அந்த ப்ராப்ளம் அப்படிங்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு எடுத்துக்காட்டியிருக்காங்க அந்த ப்ராப்ளமை. அதுக்கப்புறம் கன்க்ளூஷனுக்கு வந்து வந்துட்டாங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு, ஃபோர்த் ஆப்ஷன் இருக்க சான்ஸ் இல்லை. ஓகேவா? ஏன் அப்படின்னா கம்யூனிகேஷனை பற்றி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஐடியாஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். அதோட பெனிஃபிட் என்னன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அதோட ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லிட்டாங்க. ஃபங்க்ஷன் என்னன்னு சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அது இல்லாட்டி என்ன அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இதில் உங்ககிட்ட ஒரு பொருள் இருக்குது, அது இல்லாட்டி நம்ம என்ன ஆகும் அப்படின்னு நம்ம திங்க் பண்ணுவோம்ல. ஸோ அந்த மாதிரி இவங்களும் வந்து அந்த சென்டென்ஸில் திங்க் பண்ணியிருக்காங்க.
திங்க் பண்ணதுனால என்ன ஆகும் அப்படின்றதையும் அவங்க வந்து அங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அது அப்படி பார்க்கும்போது இது வந்துட்டு கரெக்டாக தானே இருக்குது. ஸோ அப்போ ஏபிசிடி அப்படிங்கிற சென்டென்ஸ் தான் வந்து கண்டினியூஷன் இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், ஒரு ஜென்ரலான ஒரு ஐடியா வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. கீழே பாருங்கள். அப்புறம் கம்யூனிகேஷன் அப்படிங்கிற ஒரு ஜென்ரல் ஐடியா. ஓகேவா? மாடர்ன் சொசைட்டியில் கம்யூனிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? அப்புறம் அது வந்து நம்ம ஐடியாஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதோட ஃபங்க்ஷன் என்ன, அது இல்லாட்டி என்ன ஆகும் அப்படிங்கிற ப்ராப்ளத்தையும் அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் அப்புறம் தொடர் சென்டென்ஸாக வருது. அப்புறம் அதோட அட்வான்ஸ்மெண்ட்டு, கம்யூனிகேஷன் வந்துட்டு இப்போ வந்துட்டு டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆனதுனால நிறைய கம்யூனிகேஷன் மெத்தட்ஸ் வந்து வந்துருக்கு. எப்படி ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு, நிறைய சேட்டிங் ஆப்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வந்துருக்குல்ல. ஸோ இதெல்லாம் சேட்டிங் ஆப்ஸ் தானே. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு அட்வான்ஸ்மெண்ட் வந்து நிறைய வந்திருக்கு அப்படின்னு. நாம் வந்து வீடியோ கால் பண்ணுறோம், ஸ்கைப் கால் அந்த மாதிரிலாம் நிறையா பண்ணுறோம்ல. ஸோ அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த சென்டென்ஸ் எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணுறதுன்னு ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஓகேவா? நாம் வந்து ஏ இல்லை இந்த சென்டென்ஸை பொறுத்தவரை ஏ ஃபஸ்ட் ஆப்ஷன் இல்லை ஃபோர்த் ஆப்ஷன் தான் நமக்கு குழப்பம். அப்படி குழப்பறப்போ ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷனை பார்த்துட்டு அப்புறமா டெக்னாலஜி பற்றி பேசிட்டு அதுக்கப்புறம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு போக மாட்டோம். ஒரு அட்வான்ஸ்மெண்ட்டை சொல்லிட்டு அதுக்கு ப்ராப்ளத்துக்கு போக மாட்டோம். ப்ராப்ளத்தை சொன்னதுக்கப்புறம் தான் வந்துட்டு அது இன்னும் ஃபர்தராக நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிட்டுருக்குன்ற அட்வான்ஸ்மெண்ட்டுக்கு வருவோம். ஓகேவா? இப்படி தான் பார்க்கணும். அடுத்தது இது பாருங்கள். இங்கிலீஷ் இஸ் அ வைட்லி யூஸ்ட் அக்ராஸ் த வேர்ல்டு. ஓகே, இட் சர்வ்ஸ் அஸ் அ குளோபல் லாங்குவேஜ். ஓகே, மெனி கண்ட்ரீஸ் யூஸ் இட் ஃபார் அஃபிஷியல் கம்யூனிகேஷன். இட் கனெக்ட்ஸ் பீப்புள். இட்டுன்னு வந்துடணும். அந்த ஆப்ஷன் வந்துட்டு எலிமினேட் பண்ணிடணும். ஏ இல்லை சி தான் வந்து டாபிக் சென்டென்ஸ். ஓகேவா? ஸோ மெனி கண்ட்ரிஸ் யூஸ் இட்டுன்னு சொல்லியிருக்காங்க. எது மெனி கண்ட்ரிஸ் எது யூஸ் பண்ணுது தெரியல. ஸோ அப்போ சி வந்து ஆப்ஷன் டாபிக் சென்டென்ஸாக வராது. ஓகேவா? ஸோ டாபிக் சென்டென்ஸாக வராத பியை வந்துட்டு செகண்ட் ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ஏ ஆப்ஷன் பாருங்கள். இங்கிலீஷ் இஸ் வைட்லி யூஸ்டு ஃபார் கம்யூனிகேஷன் அக்ராஸ் த வேர்ல்டு. சரி, இங்கிலீஷ் இஸ் வைட்லி யூஸ்ட் அக்ராஸ் த வேர்ல்டு. இங்கிலீஷ் அப்படின்ற லாங்குவேஜ் தான் அதிகமாக வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் டாபிக் சென்டென்ஸ். ஓகேவா? அப்புறம் டாபிக் சென்டென்ஸ் சொல்கிறோன்னே ப்ரொனவுன் வருமா? ப்ரொனவுன் என்னது? இட்டு தானே வரும். அப்போ கண்டிப்பாக ஏக்கு அப்புறம் பி தான் வரும். ஓகேவா? இட் சர்வ்ஸ் அஸ் இட் கனெக்ட்ஸ் பீப்புள் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ். இங்கே பாருங்கள், 2 இட்டு இருக்குது. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. 2 இட்டு இருக்கா? அதில் முக்கியமாக இங்கிலீஷுங்கிறது வந்துட்டு வேர்ல்டு அக்ராஸ் த வேர்ல்டு யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டோம். ஓகேவா? இட் கனெக்ட்ஸ் பீப்புள். அதோட வேலை என்னங்கிறதான் வந்து சொல்லியிருக்காங்க லாஸ்ட் சென்டென்ஸ். டி ஆப்ஷனில் அதோட வேலை, வாட் இஸ் த ஜாப், அதோட வேலை என்ன, அது என்ன வேலை பண்ணுது, இங்கிலீஷ் அப்படிங்கிறது என்ன வேலை பண்ணுது. ஆனால் பியில் என்ன சொல்லியிருக்காங்க, அது ஒரு குளோபல் லாங்குவேஜ்னு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்துட்டு அக்ராஸ் த வேர்ல்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த லாங்குவேஜை பற்றி சொன்னதுக்கு அப்புறம் தானே அது என்ன வேலை பார்க்குதுன்னு நம்மளால சொல்ல முடியும். ஸோ அப்போ ஏக்கு அப்புறம் பி தான் வரும், ஏக்கு அப்புறம் டி வராது. ஓகேவா? ஸோ அந்த ஆப்ஷன் வந்து இங்கே இல்லை, இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏக்கு அப்புறம் சி வருவோமா அப்படின்னா மெனி கண்ட்ரிஸ் யூஸ் இட் ஃபார் அஃபிஷியல் கம்யூனிகேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ மெனி கண்ட்ரிஸ்ன்னு டேரெக்டாக நம்ம போக மாட்டோம். ஃபஸ்ட் வந்து இங்கிலீஷை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா இங்கிலீஷை பற்றினா ஃபர்தரான ஏதாவது இன்ட்ரடக்ஷன் இருக்கா, இங்கிலீஷ் சம்மந்தமாக ஏதாவது இருக்கா, அதுக்கப்புறம் தான் லாஸ்ட்டாக தான் அதோட இம்பார்ட்டண்ட்டான அட்வான்ஸ்மெண்ட்னா அதோட இம்பார்ட்டண்ட்டான பெனிஃபிட் என்னன்றதுக்கு லாஸ்ட்டாக தான் போவோம். ஃபஸ்ட்டு இங்கிலீஷை பற்றி பேசுகிறாங்க, இங்கிலீஷை பற்றி இன்ட்ரடக்ஷன் பாயிண்ட்ஸ் வேறு ஏதாவது இருக்கா, அது ஓரியன்டான பாயிண்ட்ஸ் பார்க்கும்போது பியும் டியும் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ சி வராது, ஃபோர்த் ஆப்ஷன் வராது. ஏ அதுக்கப்புறம் பி தான். ஓகேவா? அதுதான் வந்து 1 லீவ் 3 லீவ் கொடுத்துட்டாங்க. ஸோ குளோபல் இங்கிலீஷ் அப்படிங்கிறது வந்து உலகம் பூரா பேசுகிறாங்க, அது குளோபல் லாங்குவேஜ்னு சொல்லியாச்சு. அது என்ன வேலை பார்க்குது? மெனி கண்ட்ரீஸ் யூஸ் இட் ஃபார் அஃபிஷியல் கம்யூனிகேஷன். இட் கனெக்ட்ஸ் டிஃப்ரெண்ட் பீப்புள் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ். ஸோ இங்கே பாருங்கள், அது என்ன வேலை பார்க்குதுங்கிறது முக்கியமாக, என்ன வேலை பார்க்குதுங்கிறது. ஸோ இங்கே வந்து மெனி கண்ட்ரீஸில் வந்துட்டு பீப்புள் வந்துட்டு அதை யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா இட் கனெக்ட்ஸ் டிஃப்ரெண்ட் பீப்புள் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் வேர்ல்ட்ஸ். அப்படி வந்து நம்ம சென்டென்ஸை கனெக்ட் பண்ணலாம். இல்லாட்டி இட் கனெக்ட்ஸ் பீப்புள் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கல்ச்சர் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் மெனி கண்ட்ரிஸ் யூஸ் இட் ஃபார் அஃபிஷியல் கம்யூனிகேஷன். ஸோ இங்கே பாருங்கள், சென்டென்ஸோட ப்ராமினன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, கான்டெக்ஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட். இங்கே வந்து இப்போது ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கு தேர்ட் ஆப்ஷனுக்கு தான் கிளாஷு. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்க, தேர்ட் ஆப்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு. இங்கிலீஷ் இஸ் யூஸ்டு வைட்லி யூஸ்டு ஃபார் அக்ராஸ் த வேர்ல்டு. ஓகே, அதுக்கப்புறம் என்ன வரும், இட் சர்வ்ஸ் அஸ் அ குளோபல் லாங்குவேஜ்னு வரும். ஓகே, இப்போ பாருங்கள், குளோபல் லாங்குவேஜை எல்லோரும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதோட இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் என்ன அப்படிங்கிறது அடுத்தது. யூசேஜ் என்ன, அதோட இம்பார்ட்டண்ட்டான யூசேஜ் என்ன. இட் கனெக்ட்ஸ் பீப்புள் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் மெயினாக இருக்கா, மெயின் பாயிண்ட் என்ன,
மெனி கண்ட்ரிஸ் யூஸ் இட் ஃபார் அஃபிஷியல் கம்யூனிகேஷன், அதான் மெயின் பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ அது வந்து குளோபல் லாங்குவேஜ்னு சொன்னதுக்கப்புறம் அதோட மெயின் பாயிண்ட் என்ன நம்ம பார்க்கும்போது மெனி கண்ட்ரிஸ் யூஸ் இட் ஃபார் அஃபிஷியல் கம்யூனிகேஷனுங்கிறத இங்கே ஸ்ட்ராங்கான பாயிண்ட்டாக படுது. ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு தான் நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணுமே ஒழிஞ்சு இட் கனெக்ட்ஸ் பீப்புள் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸுங்கிறதுக்கு வந்துட்டு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம். ஓகேவா? ஸோ அதுதான் ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் போயிடும். மெனி கண்ட்ரிஸ் யூஸ் இட் ஃபார் கம்யூனிகேஷன் சொன்னதுக்கு அப்புறமா நம்ம இட் கனெக்ட்ஸ் பீப்புள் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா? இங்கிலீஷ் அப்படிங்கிறது வந்துட்டு இங்கிலீஷ்னால் என்ன, இங்கிலீஷ் லாங்குவேஜ் என்னன்னு சொல்லிட்டு ஒரு டெஃபனிஷன் மாதிரி ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் இஸ் வைட்லி யூஸ்டு அக்ராஸ் த வேர்ல்டு, இட் சர்வ்ஸ் இஸ் அ குளோபல் லாங்குவேஜ். ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜ்க்கு வந்து ஒரு டெஃபனிஷன், அதுக்கப்புறமா அதோட இம்பார்ட்டண்ட்டான யூசேஜ் என்ன, மெயின் பாயிண்ட் என்ன அப்படிங்கிறது மெனி கண்ட்ரிஸ்ன்ற பாயிண்டில் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக அது வந்துட்டு எல்லா கல்ச்சரையும் எல்லா பீப்புளையும் கனெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டோம். அவ்வளோதான். ஓகேவா? இந்த மாதிரி வந்து சென்டென்சஸில் டெஃபினிஷன் ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள், மெனி கண்ட்ரிஸ் யூஸ் இட் ஃபார் அஃபிஷியல் கம்யூனிகேஷனுங்கிறது ஒரு எக்ஸாம்பிள். ஓகேவா? அந்த எக்ஸாம்பிளுக்கு முன்னாடி அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் பற்றின டெஃபினிஷன் வர்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ புரிஞ்சுருக்கு நம்புகிறேன். அடுத்தது போலாமா? அடுத்தது early humans live in caves. ஓகேவா? they have used stones as tools. ஓகே, these tools over time. ஓகே, இங்கே பாருங்கள், இங்கே க்ரொனாலஜி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏர்லி, ஓவர் டைம் இந்த மாதிரியான வார்த்தை தான். நம்ம ஏற்கனவே பாஸ்ட்டு ப்ரெசென்ட் வச்சு ஒரு க்ரொனாலஜி பார்த்தோமா? ஸோ அந்த மாதிரி தான் இதுலேயும் பார்ப்போம். ஏர்லி ஹியூமன்ஸ் லிவ்ட் இன் கேஜஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஏர்லி தீஸு தே, அப்போ பிஎஸ்சியும் டாபிக் சென்டென்ஸாக வராது. ஓவர் டைம் தே டெவலப்டு, யார் டெவலப் பண்ணாங்க அதுவும் தெரியல. அப்போ ஏ தான் வந்து டாபிக் சென்டென்ஸ், ஃபஸ்ட்டு சென்டென்ஸு. செகண்ட் ஆப்ஷன் ஆஸ் யூஷுவல் எலிமினேட்டட். ஸோ ஏபிசிடியா, ஏபிடிசியா, ஏசிபிடியா, அதையும் பாருங்கள். ஏர்லி ஹியூமன்ஸ் லிவ்ட் இன் கேவ்ஸ், கொகையில் ஏர்லி மனிதர்கள் வாழ்ந்தாங்க. தே யூஸ்டு ஸ்டோன்ஸ் ஆஸ் டூல்ஸ், தீஸ் டூல்ஸ். ஸோ டூல்ஸும் வந்திருக்கு, அதே டூல்ஸ் இங்கே கண்டினியூ ஆகிருக்கு. அப்போ பிக்கு அப்புறம் தான் சி வரணும். அப்போ பிக்கு அப்புறம் சி வர சென்டென்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பிக்கு அப்புறம் சி வருது, தேர்டு சென்டென்ஸ் பிக்கு அப்புறம் சி வருது, ஃபோர்த் சென்டென்ஸ் வராது. அப்போ அதை வந்து அதை வந்துட்டு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் வரலாம், இல்லை தேர்ட் சென்டென்ஸ் வரலாம். பாருங்கள், அப்பயும் படிச்சு பாருங்கள். ஏர்லி தேர்ட் ஆப்ஷன் படிச்சு பாருங்கள். ஏர்லி ஹியூமன்ஸ் லிவ் இன் கேவ்ஸ், தே யூஸ்டு ஸ்டோன்ஸ் ஆஸ் டூல்ஸ், ஓவர் டைம் தே டெவலப்டு பெட்டர் ஸ்கில்ஸ், தீஸ் டூல்ஸ் ஹெல்ப்டு தெம் டு ஹண்ட் அனிமல்ஸ். ஸோ இங்கே வந்து லாஸ்ட்டாக ஸ்கில்ஸை பற்றி பேசுகிறாங்க. ஸ்கில்ஸுக்கு அப்புறம் இது வருமானா வராது, ரைட்டா? ஸோ இங்கே டூல்ஸை பற்றி பேசணுன்னே டூல்ஸோட தொடர்ச்சியான சென்டென்ஸை டூல்ஸ் பற்றியே இருந்தால் தான் அது கரெக்டான ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேஷனில் இருக்கும். ஒரு கண்டினியூஷன் இருக்கும். அந்த கண்டினியூஷன் தான் இங்கே தேவைப்படுது நமக்கு. ஓகேவா? ஸோ இந்த க்ரொனாலஜியும் நம்ம பார்க்கலாம். ஓவர் டைம்னா போக போகன்னு அர்த்தம், ஏர்லினா முன்னே காலத்தில், ஓவர் டைம்னா போக போக அப்படின்ற மாதிரி. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வந்துட்டு போகும்போது இந்த மாதிரியான சென்டென்ஸ் வந்து நம்ம வந்து இப்படி தான் படிக்கணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு, லாஸ்ட் ஆப்ஷன் தப்பு, தேர்ட் ஆப்ஷன் தப்பு. ஏர்லி ஹியூமன் லிவ்ட் கேஸ், கற்கால மனிதர்கள் வந்து குகையில் வாழ்ந்தாங்க. அவங்க வந்து ஸ்டோன்ஸை தான், கற்களை தான் வந்துட்டு அவங்களோட ஆயுதமாக பயன்படுத்துகிறாங்க. அந்த ஆயுதங்கள் வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா அனிமல்ஸை ஹண்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. போக போக டைம் போக போக அவங்க இன்னும் நிறைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன் நான் என்ன சொல்ல வரேன். ஓகேவா? நான் என்ன சொல்ல வரேன், ஃபஸ்ட்டு அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, அப்புறம் போக போக என்ன ஆனாங்க அப்படிங்கிறது தான் எங்கள் கான்சிக்வன்ஸு. ஓகேவா? ஸோ அப்போ போக போக என்ன ஆனாங்கன்றது போது ஏர்லி ஹியூமன்ஸ் பற்றி பேசிட்டோம். ஓவர் டைம், ஏர்லி ஓவர் டைம்னா வந்து கன்க்ளூஷன் பாயிண்ட். ஸோ டி தான் கன்க்ளூடிங் பாயிண்ட்டாக வரணும். அப்படின்னு பார்க்கும்போது பிக்கு அப்புறம் சின்னு பார்த்துட்டோம். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக தேர்ட் ஆப்ஷனெல்லாம் வந்து நம்ம எலிமினேட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் ஆப்ஷனை டிக் பண்ணிட்டு நிமிஷத்துக்கு போட்டு போயிடலாம். நான் உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்காக வேண்டி இந்த மாதிரி சொன்னேன். அதே மாதிரி நம்ம ஏர்லியாக பார்த்த ட்ரிக்கு தி ஆஸ் டூல்ஸ், தீஸ் டூல்ஸ், அதை வந்துட்டு இங்கே கொடுத்துருக்கோம். ஓகேவா? அடுத்து பாருங்கள், எஜுகேஷன் இம்ப்ரூவ்ஸ் நாலேஜ். ஓகே, இட் அப்போ டாபிக் சென்டென்ஸாக பி வராது. ஸ்கில்டு இண்டிவிஜுவல்ஸ். ஓகே, தேர்ஃபோர் எஜுகேஷன் பற்றி தான் பேசிட்டாங்க. ஓகேவா? ஸ்கில்டு இண்டிவிஜுவல்ஸ் கான்ட்ரிபியூட் டு சொசைட்டி, இது டாபிக் சென்டென்ஸாக வரலாம். எஜுகேஷன் இம்ப்ரூவ்ஸ் நாலேஜ் மோஸ்ட்லி ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் வரும். ஏன் எஜுகேஷனை பற்றி தான் இங்கே வந்து தேர்ஃபோர் எஜுகேஷன் இஸ் எசென்ஷியல் கன்க்ளூடிங் சென்டென்ஸில் எஜுகேஷன் தான் எசென்ஷியல்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எஜுகேஷன் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக வரும். ஓகேவா? ஸோ அது எதுக்கும் நீங்கள் வந்து ஆப்ஷனையும் பார்த்துக்கோங்க. ஆப்ஷனில் பாருங்கள், ஏ தான் வந்துட்டு நிறையா டாபிக் சென்டென்ஸாக இருக்குது. அப்போ பியும் டாபிக் சென்டென்ஸாக வர வாய்ப்பு இல்லை. ஸோ எஜுகேஷன் தான் வந்து டாபிக் சென்டென்ஸ். எஜுகேஷன் இம்ப்ரூவ்ஸ் நாலேஜ். ஓகேவா? அப்புறம் பாருங்கள், இட்
எஜுகேஷன்னு சொல்லிட்டோம், தொடர்ந்து இட்டு வருது, அப்போ அதுதானே செகண்ட் சென்டென்ஸாக வரும். மோஸ்ட்லி அந்த மாதிரி தான் கண்டினியூ ஆகும். இட் ஓப்பன்ஸ் டோர் டு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு நமக்கு வந்து கதவுகளை திருப்பது இந்த எஜுகேஷன், கல்வி அப்படின்ற ஒரு விஷயம் தான் அப்படின்னா. ஓகேவா? ஓகே. அப்புறம் தேர்ஃபோர்னா மோஸ்ட்லி வந்துட்டு கன்க்ளூடிங் சென்டென்ஸை தான் வரணும். அப்போ தேர்ட் ஆப்ஷன் என்ன வரணும்? ஸ்கில்டு இண்டிவிஜுவல்ஸாக வரணுமா? ஸ்கில்டு இண்டிவிஜுவல்ஸ் அதுதான். ஓகேவா? ஸ்கில்டு இண்டிவிஜுவல்ஸ் அதை நம்ம தேர்ட் ஆப்ஷனாக வச்சுருக்கோம். அப்புறம் தேர்ஃபோர், ஹென்ஸ் இப்படிலாம் வந்தால் நம்ம வந்து கன்க்ளூஷன் பாயிண்ட்டை கொண்டு போயிடுவோம். நான் லாஸ்ட்டாக வந்துட்டு தேர்ட் ஷார்ட்கட்டாக அதாக தான் சொல்லி தந்தேன். தேர்ஃபோரு, ஹென்ஸ் எல்லாமே வந்துட்டு மோஸ்ட்லி அட் த எண்ட் ஆஃப் த சென்டென்ஸ் ஃபோர்த் ஆப்ஷனாக தான் வரும் அப்படின்னு. லாஸ்ட் சென்டென்ஸாக வரும் பேராகிராஃப்லன்னு. ஸோ பேராகிராஃபோட லாஸ்ட் சென்டென்ஸை நம்ம டியை கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டான ஆப்ஷன். மிச்சம் 3 ஆப்ஷனையும் வந்து நம்மளால் எலிமினேட் பண்ணிட முடியும் இப்படியே. ஓகேவா? இல்லை இன்னும் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கணும் அப்படின்னா நம்ம எப்படி எலிமினேட் பண்ணோம்? ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம இட்டு ப்ரொனவுனை வந்துட்டு எலிமினேட் பண்ணோம், அப்போ டி வராதுன்னு. ஸோ தேர்ஃபோருங்கிறது லாஸ்ட் சென்டென்ஸாக தான் வரும். ஸோ மோஸ்ட்லி டி வந்துட்டு லாஸ்ட் சென்டென்ஸாக வரணும். அப்போ ஆப்ஷன் பாருங்கள், ஃபஸ்ட் ஆப்ஷன் வரலாம், தேர்ட் ஆப்ஷன் வரலாம், செகண்ட் ஆப்ஷனுக்கு ஃபோர்த் ஆப்ஷனுக்கு சான்ஸே இல்லை. அப்புறம் ஏ தான் வந்து டாபிக் சென்டென்ஸை நம்ம கவனிச்சாச்சு, அப்புறம் தேர்ட் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணலாம். அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் ஆன்சரு. ஓகேவா? ஸோ இப்படியே டிக் பண்ணிட்டு இதெல்லாம் வந்து 5 செகண்ட்ஸ்லேருந்து 10 செகண்ட்ஸ்லேயே நம்ம ப்ராக்டிஸ் ஆக்சுவலாக சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம 15 சென்டென்ஸ் பார்த்துருக்கோம். மிச்சம் 5 சென்டென்ஸ் வந்து நான் உங்களுக்கு பிபிடியாக கொடுக்குறேன், நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? நீங்கள் இங்கே பாருங்கள், 6 இருக்குது, 7 இருக்குது, 8 இருக்குது, 9 இருக்குது, 10 இருக்குது. நான் சொல்லி கொடுத்த அதே பேட்டர்னில் தான் இது எல்லாமே இருக்கும். இந்த 5 சென்டென்சஸை நீங்கள் வந்து சால்வ் பண்ணிவிட்டு எனக்கு ஆன்சரை வந்துட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஆன்சர் இந்த 5 சென்டென்சஸை சால்வ் பண்ணிவிட்டு ஆன்சரை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பிபிடி வந்து நம்ம இதில் வந்துட்டு அவைலபிளாக இருக்கும். ஓகேவா? இது வந்து 6th. ஓகேவா? இப்போ நான் டைம் கொடுக்குறேன்ல, இந்த டைமில் வந்து நீங்கள் சால்வ் பண்ணிட்டு எனக்கு ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா ஓகே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புவேன். ஓகே. அடுத்து 7th பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க ஆப்ஷன். அடுத்து 8th, அடுத்து 9th, அடுத்து 10th கொஷின். ஓகேவா? ஸோ நான் வந்து 15 கொஷின் பேராஜம்பிள் டிஃப்ரெண்ட் இந்த வாட்டி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். எல்லாமே டிஃப்ரெண்ட்டான கொஷின்ஸு. கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த மாதிரி டெடிக்கேட்டட் வீடியோ நான் க்ரியேட் பண்ணதில்லை கைஸ், இதுதான் ஃபஸ்ட் வீடியோ. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஃபர்தராக ஏதாவது வீடியோஸ் வந்து உங்களுக்கு இது மாதிரி வேணும் அப்படின்னு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? பாய். ஆஸ்வால் புக்ஸ் வந்துட்டு மறக்காமல்